Guys, good evening. Good evening, Ka. Good evening, ma'am. Good evening, Da. Good evening, டா. வாய்ஸ் audible தானே? Yes, ma'am. Audible. ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த மாதிரி நத்திங்ல? Nothing, Ka. நத்திங். ஓகே. ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன ஹோம்வொர்க் ஸ்டோரி கொடுத்திருந்தேன்? Jane Jane Austen Austen. sentences. ஜேன் ஆஸ்டன் வந்து நான் கொடுத்திருந்தேன். ஓகேவா? ஜேன் ஆஸ்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்களா டெஃபினட்டா? 1775. ஜேன் ஆஸ்டன் வந்து 1775ல born ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் த டெபியூ ஒர்க் ஆஃப் ஜேன் ஆஸ்டன்? Sense and Sensibility. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஹோம்வொர்க் பண்ணலையா? மேபல், அக்ஷயா, ஹரிணி, ஜீவன்யா, அதர் 7 பண்ணிருக்கீங்கல்ல? Yes, ma'am. பண்ணிருக்கீங்க. அப்போ நான் சொல்றது புரியும்ல? வாட் இஸ் த டெபியூ ஒர்க் அப்படின்னு சொன்னா அதையும் சேர்த்து தானே பார்த்திருப்பீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணாங்க, ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னதுன்னு சொல்லி. Yes, Ka. எஸ், டன். Yes, ma'am. So, Sense and Sensibility, which was written in 1811. அதெல்லாம் ஃபைன். அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. வாட் இஸ் த ஒர்க்? Love and Friendship. சூப்பர். ஜெயின் ஆஸ்டன் வந்து லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது வந்து அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நான் ஹோம்வொர்க் ஸ்டோரி கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எந்த இயர்ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1811. 1811. அதுல என்ன சூடோநேம் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க? A lady. அ லேடி அப்படின்ற சூடோநேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சூடோநேம்னா ஒண்ணுமே இல்ல. அந்த டைம் பீரியட்ல விமன் வந்து அதிகமா எழுத மாட்டாங்க. ஓகேவா? அப்ப விமன் அவங்களோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றப்போ வேற ஒரு பென் நேம்ல இல்ல வேற ஒரு ஃபேக்கான நேம்ல தான் அவங்க வந்து எழுதுவாங்க. சூடோ அப்படின்னா நத்திங் பட் ஃபேக் அப்படின்னு தான் அர்த்தம். சோ ஃபேக்கான நேம்ல தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்களோட ரைட்டிங்ஸ. அதுல அப்படி யூஸ் பண்ண ஜேன் ஆஸ்டன் தான் என்ன நேம் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா லேடி அப்படின்ற நேம் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில வர்ற 2 மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? Eleanor and Mary Anne. எலினோர் அண்ட் மெரைன் அப்படின்னு சொல்லி 2 கேரக்டர்ஸ் வருவாங்க. ஓகேவா? எலினோர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? சென்ஸையா சென்சிபிலிட்டியா? Sense, ma'am. சென்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. மெரைன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? Sensibility. சென்சிபிலிட்டியா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க டோட்டல் ஃபேமிலியும் என்ன ஃபேமிலி சொல்லுவாங்க? பிகாஸ் ஜேன் ஆஸ்டனோட ஒர்க்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு ஃபேமிலி நேம் வரும். இவங்களோட ஃபேமிலி நேம் என்ன? Dashwood sisters. வெரி குட். டேஷ்வுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து நீங்க இப்ப பார்த்து வந்திருக்கீங்களா? இதுதான் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ். இதுல எலனோட ஆள் யாரு? மெரனோட ஆள் யாரு? அப்படின்றத மட்டும் நம்ம ஸ்டோரிக்குள்ள இன்னும் டீப்பா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாசர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல, அது வந்து क्वेश्चंस மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சாசர் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1340. 1340. 1340ல born ஆயிருப்பாங்க. அவங்களோட ஃாதர் என்ன வொர்க் பண்ணிட்டு இருப்பாரு? Wine Wine merchant. merchant. Fine. வைன் மர்ச்சண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவரோட லாஸ்ட் பீரியட்ல அவர் எழுதின பெரிய ஒர்க் எது? Canterbury Tales. எஸ். கேண்டமெரி டேல்ஸ்ல என்ன சிலபிள் யூஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு? Decasyllabic. டெக்காசிலபிக் யூஸ் பண்ணி அவர் Decasyllabic. எழுதியிருப்பாரு. எஸ், டெக்காசிலபிக் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அதே டெக்காசிலபிக் இன்னொரு பெரிய ஒர்க்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் தட் ஒர்க்? The Legend of Royalist Secrecy. Kuduman. லெஜெண்ட் ஆஃப் கிட்விமன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ராயலஸ் அண்ட் கிரிசைல்ல அவங்க அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ட்ராயலஸ் அண்ட் கிரிசைல்ல அவங்க எதை யூஸ் பண்ணிருப்பாங்க? Chaucerian stanza. Chaucerian Chaucerian stanza. Chaucerian stanza is also called Rhyme Royal. Rhyme Royal. Yes. எந்த கிங் அதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணாங்க ரைம் ராயல்னு சொல்லி. King King James. James one. one. கிங் ஜேம்ஸ் 1 வந்து அதை யூஸ் பண்ணாரு அப்படின்றதுனால அது வந்து ரைம் ராயல், ஒரு கிங்கே யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சாசர் கண்டுபிடிச்சத ரைம் ராயல்னு பேர் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? தலைவர் எந்த ஒர்க்ல அதை யூஸ் பண்ணிருப்பாரு? King Choir. கிங் குவயர்ல யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி ஒரிஜினலி ரிட்டன் பை Boethius. போய்தியஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதை தான் வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா?
சாசர். சாசர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம். டெக்காசிலிபிக் கப்லெட் இஸ் ஆல்சோ கால்ட் Heroic couplets. ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எதுல வந்து நைட் வந்து அவங்களோட ஒய்ஃபை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. எந்த ஒர்க்கோட கண்டென்ட் இது? The Book of Duchess. புக் ஆஃப் டச்சஸ். அதுல டச்சஸ் அப்படின்ற நேம் யார ரியல் லைஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணுது? Blanche. பிளான்சே. எஸ். பிளான்சேவோட ஹஸ்பண்ட் யாரு? John of Hunt. ஜான் ஆஃப் காண்ட். ஜான் ஆஃப் காண்ட் சாசருக்கு யாரு? Patron. பேட்ரன். எஸ், பேட்ரன். அவ்வளவுதான். ஓகேவா? பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஃபவுல்ஸ் ரெப்ரசென்ட்ஸ் Birds, eagles. என்ன டேல அவங்க எல்லாரும் கேதர் ஆகுறாங்க? Valentine's. வேலண்டைன்ஸ். அப்போ வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி போம் எழுதுனது யாரு? Carol and Carol and Duffy. கேரல் அண்ட் டஃபி தான் வந்து அது எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஈகிளோட ரெப்ரசன்டேஷன் இன்னொரு இடத்துலயும் வரும். ஈகிள் வந்து அந்த இடத்துல கைடா ஒர்க் பண்ணிருப்போம். எந்த ஒர்க்ல? The House of House of Fame. ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்ற அந்த ஒர்க்கை பார்த்து 2 ஆத்தர்ஸ் வந்து டெம்பிள் அப்புறம் இன்னொரு ஒர்க் டைட்டில் எழுதிருப்பாங்க. What are the 2 authors? ஜான் John. John Lytgate, Alexander Pope. ஜான் லிட்கேட் அண்ட் அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப் எந்த ஏஜ்ல வருவாரு? Augustan age. எஸ், அகஸ்டன் ஏஜ். ரிப்பீட்டடா சொல்றேன். அலெக்சாண்டர் போப் என்ன ஏஜ்ல வருவாரு அப்படின்னா அகஸ்டன் ஏஜ்ல வருவாரு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? எந்த ஒர்க் வந்து காவருக்கு வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க? ஓ மாரல் காவர். Troilus and Cresside. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் எந்த ஒர்க்கை பார்த்து மாடல் பண்ணி எழுதிருப்பாங்க? பொக்காஷியோட பிலிஸ்ட்ரேட்டோ. பிலிஸ்ட்ரெட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்கை சாசர் வந்து கிரியேட் பண்ணும்போது எந்த புக்கை படிச்சுக்கிட்டே தலைவர் தூங்கிட்டாரு? அதுக்கு ஒரு குட்டி வேர்ட் சொல்லி கொடுத்தாலும் அது என்னது? வாட் இஸ் இன்செக்டோட நேம்? Scorpio. ஸ்கார்பியோன். அத ஸ்கிப்போ அப்படின்னு நம்ம படிச்சோம். Scorpio. Scipio. ஸ்கிப்போ. The Dream of Scipio. சிசரோட The Dream of Scipio அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இன்னொரு புக்ல தலைவர் படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கி இருப்பாரு. The Book of Duchessல. அப்போ என்ன படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கி இருப்பாரு? Metamorphosis. Ovid's Metamorphosis. ஓவிடோட மெட்டமார்பாசிஸ். ஓகேவா? இப்ப அந்த புக்கை ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க நம்புறேன். அப்ப மெட்டமார்பாசிஸ் அப்படின்ற அதே டைட்டில்ல இன்னொரு ரைட்டரும் ஒர்க் எழுதிருப்பாங்க. அது யார் அப்படின்னா பிரான்ஸ் கஃப்கா. நான் பாயிண்ட் ஆட் ஆன் பண்றேன். பிகாஸ் இது நீங்க படிச்சிட்டீங்க. அப்ப புதுசா இருக்கிற திங்ஸ் நீங்க இன்னும் ஆட் ஆன் பண்ணணும். அப்ப நான் திருப்பி சொல்றேன். ஓவிட் வந்து பழைய ரைட்டர். ஓகேவா? அவரு மெட்டமார்பாசிஸ்னு ஒரு ஒர்க் எழுதிருக்காரு. அதே மாதிரியே மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரைட்டர் எழுதிருக்காரு. அவர் கண்டெம்பரரி ரைட்டர். ஓகேவா? நம்ம ஃபியூச்சர்ல பாப்போம் அவரை. கண்டெம்பரரி ரைட்டர். அவர் யாரு அப்படின்னா பிரான்ஸ் கஃப்கா. பிரான்ஸ் கஃப்கா. பிரான்ஸ் கஃப்கா. கஃப்கா ஸ்பெல்லிங் வந்து KAFKA. பிரான்ஸ் கஃப்கா. யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமா? பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. மெட்டமார்பாசிஸ் இன்னொரு ரைட்டர் யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் கஃப்கா. இதை நான் கேட்பேன். கைஸ், யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு? புரிஞ்சுச்சாடா இல்ல திருப்பி சொல்லவாடா? இல்லக்கா புரிஞ்சுக்கா. அதர்ஸ் Yes, ma'am. புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ ஹோம்வொர்க் ஸ்டோரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ணிட்டு நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ் என்ன அப்படின்றத போலாம். ஜஸ்ட் மினிட், ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸ்கிரீன் விசிபிளாடா? Yes, ka. எஸ். ஓகே. ஜெயின் ஆஸ்டன். சரியா? ஜெயின் ஆஸ்டன் உங்களோட புக்ல எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் புக் வால்யூம் 2ல வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை போய் பார்க்கணும் அப்படின்னா ஓபன் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் நீங்க ஹோம்வொர்க் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோம்வொர்க் நோட்டே திறந்து வச்சுக்கோங்க. என் புக் எடுக்க வேணாம். அந்த புக்கை வந்து நீங்க ஓபன் பண்ண வேணாம். பிகாஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும். நீங்க கிரவுண்ட் ஒர்க்கே பண்ண மாட்டீங்க. அதை பார்த்து நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு போயிருவீங்க. அது உங்களுக்கு தான் லாஸ். எனக்கு சீரியஸ்லி எந்த லாஸ்மே கிடையவே கிடையாது. நான்
அகாடமில இருந்து என்ன குடுக்கணுமோ அத நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். பட் அத நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணா அதோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா. அப்ப அத மெயின்டெயின் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்க ஹோம் ஒர்க் ஸ்டோரி நீங்க ஒரு நோட்ல போட்டு நான் எழுதிட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த நோட்ட எடுத்து வச்சுக்கிட்டா நான் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேனோ அதிலேயே கேரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜேன் ஆஸ்டன் பார்க்குறோம். ஜேன் ஆஸ்டன் முடிக்கும். நான் அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ரைட்டர் யாரோ அவங்களோட வொர்க்ஸ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அந்த ஹோம் ஒர்க் ஸ்டோரி உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும். என் புக்ல இருக்க கன்டென்ட்ட தாண்டி நீங்க எக்ஸாம் ஒட்டி ரிவைஸ் பண்ணும்போது நம்ம தானே எழுதணும். நம்ம இந்த இந்த கலர் பென்ல எழுதணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பதான் எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போது அந்த ஃபைல பிரெயின் எடுத்து குடுக்கும் அப்படின்றதுனால தான் அந்த வொர்க்க நான் பண்ண சொல்றேன். ஹேண்ட் ரிட்டன்ல எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும். நான் ஜெராக்ஸ் காப்பி தான் எடுத்து படிப்பேன். நான் எழுதவே மாட்டேன் கைப்பட அப்படின்னா இட் வில் டேக் சம் இயர்ஸ். ஓகேவா? சோ ஜேன் ஆஸ்டன். ஜேன் ஆஸ்டன் தான் எனக்கு ஹோம் ஒர்க் ஸ்டோரி குடுத்திருந்தேன். சோ நான் அந்த ஹோம் ஒர்க் ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இன்னைக்குள்ள கிளாஸ் என்ன அப்படின்றத போயிரலாம் நம்ம. சோ ஜேன் ஆஸ்டன் பார்க்கும்போது 1755ன்னு போட்டிருக்கேன். தட்ஸ் ராங். 1775 தானே புக்ல இருக்கு. கைஸ் 1775 தானே புக்ல இருக்கு. எஸ் மேம். எஸ் தேங்க் யூ சோ மச். சோ சொல்லுங்கடா என்னடா? பேஜ் நம்பர் எனக்கு தெரியாது. நீங்க தான் புக்ல எடுக்கணும். பிரிட்டிஷ் வால்யூம் 2ன்னு நான் சொல்லிட்டேன். ஜேன் ஆஸ்டன்னு நீங்க ஃப்ரண்ட்ல நீங்க தான் பார்க்கணும். புக்க நீங்க இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணாம். நான் சொல்றத லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க புக்க பார்த்து பாருங்க. நீங்க ஹோம் ஒர்க் ஸ்டோரி முடிச்சுட்டு வரல அப்படின்னு சொன்னா மிஸ்டேக் இஸ் யுவர்ஸ். எனக்கு நீங்க யார் பேசுறீங்கன்னு கூட தெரியாது. பிகாஸ் நான் ஸ்கிரீன் ஷேர் சாரி பண்றேன். மேம். புக்ல 55 தான் மேம் போட்டிருக்கு. புக்ல பேஜ் நம்பர் 65 யாருக்காவது தெரியும் அப்படின்னா ஆ, மெசேஜ்ல புக்ல போட்டுருங்க. பேஜ் நம்பர் 16ல ஜேன் ஆஸ்டன் இயர் வந்து 1755 தான் மேம் போட்டிருக்கு. 75 மாத்திக்கோங்கடா அத. 75. ஓகே மேம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். நோ மோர் கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். ஓகே. ஜேன் ஆஸ்டன் வந்து 1775ல பார்ன் ஆகி 1817ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஜேன் ஆஸ்டனோட பார்ன் இயர் வந்து இம்பார்ட்டன்ட். அதனால அத பாத்துக்கோங்க 1775. அவங்க எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹாம்ஷயர் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. சீக்கிரமா இறந்து போயிருப்பாங்க. டைஃபஸ் வந்ததுனால அவங்க வந்து சீக்கிரமா இறந்து போயிருப்பாங்க. ஓகேவா? அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஒர்க் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ வெறுமனே ஏஜ் வந்து 15 தான் இருந்திருக்கும். என்ன ஒர்க் அப்படின்னா லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. தென் செகண்டா அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பிளான் ஆஃப் அ நாவல் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. பிளான் ஆஃப் த நாவல் லாஸ்ட் இயர்ல பிளான் ஆஃப் அ நாவல் வந்து நெட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? பிளான் ஆஃப் அ நாவல்னு வெறுமனையா கொடுத்து இது யாரோட ஒர்க்னு ஆப்ஷன்ல 4 பேர் கேட்டிருந்தாங்க. சோ பிளான் ஆஃப் அ நாவல் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அது வந்து ஜேன் ஆஸ்டனோட ஒர்க் அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ வேற என்ன ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காங்க இந்த ரெண்டு ஒர்க்ஸை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வந்து 1811ல பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன பென் நேம்ல அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா லேடி அப்படின்ற நேம்ல தான் அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் வந்து 1813ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. தேர்ட் ஒன் இஸ் மான்ஸ்ஃபீல்ட் பார்க் 1814ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எம்மா வந்து 1816ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? தென் போஸ்ட்மஸா பப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணதெல்லாம் நம்ம போஸ்ட்மஸ் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க அதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதனால அது வந்து நம்ம போஸ்ட்மஸ் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னு வந்து நார்த்தாஞ்சர் அபே 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் பர்சுவேஷன் அதுவும் 1818ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ இது எல்லாமே அவங்களோட ஓப்பனிங்ல இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேன் ஆஸ்டனுக்கு நான் ஓப்பனிங் கொடுக்குறேன். அப்போ இதை நீங்க குரோனாலஜில டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஜேன் ஆஸ்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விமன் ரைட்டர். அதனாலே அதுல இருந்து கொஸ்டின் வரும். அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் நிறைய தடவை நெட்ல ரிப்பீட்டடான ஒரு ஆத்தர்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இவங்களோட ஒர்க் எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எஸ்பி மென் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேன் ஆஸ்டன் அப்படின்னு நான் சொல்லவுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா எஸ்பி மென் அப்படின்ற ஒரு ஷார்ட் நேம் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் ஞாபகம் வரணும். சோ எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மான்ஸ்ஃபீல்ட் பார்க், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்மா, N stands for நார்த்தாஞ்சர் அபே. லாஸ்ட் எதுல அது முடியும் அப்படின்னு சொன்னா பர்சுவேஷன்ல தான் அது வந்து முடியும். ஓகேவா? இதுதான் அவங்களோட chronological ஆர்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எப்படி ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்த ரெண்டு ஒர்க் வந்து லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு. இன்னொன்னு பிளான் ஆஃப் த நாவல் எப்ப எழுதுனாங்கன்றதுலாம் இல்ல. பட் பிளான் ஆஃப் நாவல் அவங்களோட ஒர்க் அப்படின்றத மட்டும் மண்டைக்குள்ள ஏத்திக்கோங்க. தட் இஸ் ஃபைன் ஃபார் த எக்ஸாம். தென் பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், மான்ஸ்ஃபீல்ட் பார்க், எம்மா, நார்த்தாங்கர் அபே, பர்சுவேஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? எஸ்பி மென் அப்படின்னு சொல்றோம். S stands for sense and sensibility, P stands for pride and prejudice, M stands for mansfield park, and E stands for Emma, and N stands for நார்த்தாஞ்சர் அபே, and P stands for persuasion சொல்லி பார்க்கிறோம். Just a minute. சோ இதுதான் அந்த ஆர்டர். ஓகேவா? இது கிளியர் தானே?
Yes, ma'am. Yes, ma'am. ஓகேவா? இத படிக்கும்போது இயரோட சேர்த்து படிச்சுக்கோங்க. இவங்ககிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நெட்ல இருக்கும். 1811, 1813, 1814, 1816 கடைசி 2 ஒர்க்குமே 1818. இந்த 2 ஒர்க்கையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நார்த்தன் அகவையும் சரி, பெர்சுவேஷனும் சரி 2மே 1818 அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ரிமைனிங் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா 11ல தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சென்ஸ் தனி வேர்டு, சென்சிபிலிட்டி தனி வேர்டு. அப்ப 2மே தனித்தனி வேர்டு அப்படின்றப்ப 1 1 அதனால அது 1811ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கைஸ் கிளாஸ்க்கு தயவு செஞ்சு லேட்டா வர்றதுக்கு லேட்டா வந்தா உள்ள கரெக்ட் டைமுக்கு வந்தவங்களோட டைம் எனக்கு வேஸ்ட் ஆகுது. எனக்கு அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவங்க டைமுக்கு கரெக்ட்டா வந்திருக்காங்க. அப்ப உங்களால வர முடியல அப்படின்னா ரெக்கார்டட் செஷன பாருங்க. தட் வில் பி ஃபைன். கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள உள்ள கிளாஸ்க்குள்ள இருக்கிறதா இருங்க. ஓகேவா? சோ பப்ளிஷ்டா அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பி மென் நம்ம பார்த்தோம். இதுதான் ஆர்டர். 1811, 1813, 1814, 1816, 1818, 1818 இதுதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க போறது. அப்புறம் ஓப்பனிங்ல குடுத்துருக்க நான் 2 வொர்க் இந்த 2 வொர்க் மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும். கிளியர் தானே இது? Yes, Yeah. ma'am. எஸ். இத தாண்டி அவங்களோட அதர் வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லேடி சூசன் அப்படின்னு சொல்லி ஒரு வொர்க் எழுதியிருப்பாங்க. இது வந்து எபிஸ்டோலரி ஃபார்மட்ல எழுதியிருக்கும். எபிஸ்டோலரி அப்படின்னு சொன்னா நத்திங் பட் லெட்டர் ஃபார்மட்ல. ஓகேவா? இப்போ நான் ஒரு நாவல் நம்ம எல்லாருமே ரீட் பண்ணியிருப்போம். அந்த நாவல் எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுற மாரியோ, இல்ல நான் வந்து காடுக்கு லெட்டர் எழுதுற மாரியோ, அந்த லெட்டர ஆஸ் அ ரீடரா நான் அத ரீட் பண்ற மாரி அந்த கதைய வந்து ஆத்தர் வந்து எடுத்துட்டு போவாரு. சோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் மூலியமா அந்த நாவல் வந்து மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்னா எபிஸ்டோலரி நாவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி லேடி சூசன் அப்படின்றது எபிஸ்டோலரி நாவல். இது இம்பார்ட்டன்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா எந்தெந்த வொர்க் வந்து எந்த மாதிரி நாவல் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது வந்து எபிஸ்டோலரியா, இது வந்து ஹாரரா, இல்லன்னா த்ரில்லரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியணும் லேடி சூசன் அப்படின்றது எபிஸ்டோலரி ஃபார்மட்ல எழுதப்பட்ட நாவல் ஜெயின் ஆஸ்டனோடது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல சொன்னது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்டேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்ப தான் நான் அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் போடி கொடுத்திருக்கேன். லேடி சூசன் எபிஸ்டோலரி நாவல், தென் த வாட்சன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது வந்து அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க். ஓகே. 4 ஒர்க் கொடுத்து இதுல எது ஜெயின் ஆஸ்டனோட அன்பினிஷ்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியும். அது வந்து த வாட்சன் அப்படின்றது அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க். அப்புறம் த ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடான் அப்படின்ற ஒர்க்கும் அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க். ஓகேவா? அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1925ல. அதோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் தான் அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1925ல. சோ பிகினிங்ல த ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடான், அந்த எண்டிங்ல த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி 1925ல அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் த மெமோயர் ஆஃப் ஜெயின் ஆஸ்டன் அப்படின்னு சொல்லி 1869ல ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இது வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. ஐ மீன் பயோகிராஃபி, நாட் ஆட்டோபயோகிராஃபி. பிகாஸ் அவங்க எழுதல. அவங்களோட நெஃப்யூ ஜேம்ஸ் எட்வர்ட் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து ஜெயின் ஆஸ்டனை பத்தி இந்த ஒர்க் வந்து 1869ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த 3 ஒர்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி இது வரைக்கும் நெட்ல கேட்டது கிடையாது. பட் அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க்ஸ் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ த வாட்சன் அப்படின்ற ஒர்க்கும் தெரியணும். த ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடான் தெரியணும். சாண்டிடானுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குன்றது தெரியணும். த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து சில இதுல ஒர்க்கிங் டைட்டில், ஒரிஜினல் டைட்டில், ப்ரீவியஸ் டைட்டில் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அது என்ன டைட்டில்ன்றதை நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். அது என்ன டைட்டிலா வேணாலும் இருந்துட்டு போகுது. அவன் எப்படி வேணாலும் எக்ஸாம்ல கேட்டுட்டு போறான். நமக்கு என்ன தெரியணும்? ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடானுக்கு இன்னொரு டைட்டில் இருக்கு. த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது சப்டைட்டிலா கூட இருக்கலாம். ஓகேவா? நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதுமே தவிர அது ஒரிஜினல் டைட்டிலா, ஒர்க்கிங் டைட்டிலா, இல்ல வேற எதுவும் டைட்டிலா ஆத்தர் கொடுத்தாரா, இல்ல 2வது எடிஷனுக்கு அவர் டைட்டில மாத்துனாரா, இதெல்லாம் எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அது 2வது எடிஷன்ல மாத்துனாங்களா, இல்ல அது ஒர்க்கிங் டைட்டிலா நெட்ல கேட்க மாட்டாங்க. சோ அத நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். நீங்க அத ஃபோக்கஸே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்சது ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடானுக்கு இன்னொரு டைட்டில் இருக்கு. த பிரதர்ஸ் அப்படின்றத மட்டும் மெமரைஸ் பண்ணா போதும். ஓகேவா? சோ ஓப்பனிங்ல நம்ம அவங்க குட்டி பிள்ளையா இருக்கும்போது எழுதின ஒரு 2 ஒர்க்ஸ் பார்த்தோம். அப்புறம் பிளான் ஆஃப் த நாவல் நெட் கொஸ்டின் நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் எஸ்பி மென்னோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம ஃபுல் ஃபார்ம் எல்லாம் என்ன அப்படின்றது சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் பெர்சுவேஷன் கடைசியா ஒரு ஒர்க்க நான் முடிச்சேன். அதர் ஒர்க்ஸ்ல பார்க்கும்போது ஒன்னு வந்து எபிஸ்டோலரி நாவல், அப்புறம் 2 வந்து அன்பினிஷ்டு ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். அப்புறம் அவங்களோட பயோகிராஃபி என்ன அப்படின்றது பார்த்திருக்கோம். இவ்வளவுதான் வந்து ஜெயின் ஆஸ்டனுக்கு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா. இது வரைக்கும் கிளியராடா எல்லாமே? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Clear. ஓகே. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும். ஓகேவா? ஜேன் ஆஸ்டன வந்து இன்னொரு இடத்துல ஒரு ஆத்தர் வந்து எடுத்து பேசியிருப்பாரு. அத நான் கீழயே நான் குடுத்துட்டேன். அப்பதான் உங்களுக்கு அவங்க ஞாபகம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்.ஆர். லீவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர். இவர் வந்து எதுக்கு கீழ வருவாரு அப்படின்னா, தியரீஸ்ல நம்ம இவர பார்ப்போம். ஓகேவா? எஃப்.ஆர். லீவிஸ் அப்படின்றது ஒரு தியரிஸ்ட். அவர் த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே. த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுல ஒரு 5 கிரேட் நாவலிஸ்ட பத்தி அவர் புகழ்ந்து இந்த கிரேட் ட்ரெடிஷன் கீழ பேசியிருப்பாரு. எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா, இந்த ஒர்க்க குடுத்து பப்ளிகேஷன் இயரையும் குடுத்துட்டான். குடுத்துட்டு அந்த 5 கிரேட் நாவலிஸ்ட் யாரு டிக் பண்ணுங்கன்னு சொல்லி கீழ கேட்டுட்டான். ஓகேவா? அப்ப நமக்கு தெரியணும் அந்த எஃப்.ஆர். லீவிஸ் வந்து யார் 5 பேரை கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்ப அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஹென்றி ஜேம்ஸ், ஜேன் ஆஸ்டன், ஜோசப் கான்ரட், ஜார்ஜ் எலியட்,
டிஹெச் லாரன்ஸ். ஓகேவா? இவங்க 5 பேரையுமே எஃப்ஆர் லீவிஸ் த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்ற அந்த ஒர்க்ல புகழ்ந்திருப்பாரு அப்படின்ற கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, யார் 5 பேர் அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியணும். ஹென்ரி ஜேம்ஸ், ஜேன் ஆஸ்டன், ஜோசப் கான்ரட், ஜார்ஜ் இலியட் அண்ட் டிஹெச் லாரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ இது வந்து ஜேன் ஆஸ்டனோட நேம் உள்ள இருக்கிறதுனால as well as இது நெட் கொஸ்டின்றதுனால இந்த பாயிண்ட் வந்து நான் ஆட் ஆன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியா பார்க்கலாம். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நான் சொன்னேன். சென்ஸ் ஒரு வேர்டு, சென்சிபிலிட்டி ஒரு வேர்டு. அதனால அதோட இயர் என்ன 1811 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 11 தான் அது முடியும். அதுல தான் நமக்கு இயரே ஸ்டார்ட் ஆகுது. 1811 தான் ஜேன் ஆஸ்டனோட பப்ளிகேஷன் இயர்ஸே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி 1811 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா எலினர் அண்ட் மெரைன் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து கேரக்டர்ஸ் உள்ள வர கேரக்டர்ஸ் நேமையும் சொல்லி அந்த ஒர்க் வந்து நம்ம கூப்பிடுறாங்க. ஓகேவா? இதுவும் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா எபிஸ்டலரி ஃபார்மேட்ல இருக்கு. கொஞ்சம் முன்னாடி எபிஸ்டலரி ஃபார்மேட்னு சொல்லி இன்னொரு புக் சொல்லி கொடுத்தாலும் வாட் இஸ் a book othersல Lady Susan. Lady Susan. லேடி சூசன். அதுவும் அந்த எபிஸ்டலரி ஃபார்மேட் அப்படின்னு சொன்னா எபிஸ்டலரி ஃபார்மேட்னா என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? Letter. லெட்டர் ஃபார்மேட்ல இருக்காங்க. ஓகேவா? லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் வந்து நம்ம எபிஸ்டலரி ஃபார்மேட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் வந்து நான் எபிஸ்டலரி ஃபார்மேட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இதுல எலனர் அண்ட் மெரைன் அப்படின்னு இதுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் எபிஸ்டலரி ஃபார்மேட்னு சொல்லிட்டு. இதோட தீம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட எமோஷன்ஸையும் தாட்ஸையும் பேலன்ஸ்டா லைஃப்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அந்த கதை மூலியமா நமக்கு ஜேன் ஆஸ்டன் வந்து சொல்ல வந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு விமன் வந்து எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போதோ எமோஷனலா டெசிஷன்ல எடுத்துடக்கூடாது. அவளோட எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால ஏதோ ஒரு டெசிஷன் அவ எடுத்துடக்கூடாது. எப்பவுமே ரேஷனலா திங்க் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவளோட டிசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜேன் ஆஸ்டன் இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல ஒரு ஃபேமிலி நேம் வரும். அந்த ஃபேமிலியோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா டாஷ்வுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல சென்ஸ் சென்சிபிலிட்டின்னு 2 பேர் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சென்ஸ் ஒரு கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும், சென்சிபிலிட்டி ஒரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? சென்ஸ் வந்து எலினோர் அப்படின்ற கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும், சென்சிபிலிட்டி அப்படின்றது மெரைன் அப்படின்ற கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஓப்பனிங்ல தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ இதோட பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹென்ரி டாஷ்வுட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து இருக்கான். ஓகேவா? அவன் தான் ஃபேமிலியோட ஹெட் மாதிரி. நம்ம வீட்ல எல்லாரும் இருப்பாங்களா, அப்பா தாத்தா, அவங்க தான் வந்து ஃபேமிலியோட ஹெட்டா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க ஹென்ரி டாஷ்வுட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கு, நிறைய எஸ்டேட் இருக்கு, நிறைய பார்க் இருக்கு. இது எல்லாமே அவன் வச்சு நடத்திட்டு இருக்கான். பட் சடனா ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுறான் அப்படின்னு சொன்னா வந்து இறந்து போயிடுறான். ஓகேவா? ஹென்ரி டாஷ்வுட் வந்து இறந்து போயிடுறான். அப்போ அந்த பொறுப்பு, அந்த எஸ்டேட், அந்த சொத்து எல்லாமே அது யார்கிட்ட போகுது அப்படின்னு சொன்னா ஜான் டாஷ்வுட் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கிட்ட போகுது. அது யாரு அப்படின்னா அவனோட பையன் தான். பட் அந்த பையன் அவனோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பிறந்த பையன். ஓகேவா? இப்ப கதையில என்ன தெரியுது, ஹென்ரி டாஷ்வுட்க்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணத்துல பிறந்த குழந்தையோட நேம் தான் வந்து ஜான் டாஷ்வுட். 2வது மேரேஜ்ல பிறந்த குழந்தைங்க தான் யாரு அப்படின்னா எலனர் அண்ட் மெரைன். அவங்களோட ஒய்ஃப் வந்து மார்கரெட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்க எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. இப்போ ஹென்ரி டாஷ்வுட் இறந்து போனதுனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த பையன் ஜான் டாஷ்வுட் என்ன பண்ணிடுறான், நான் எதுக்கு அவங்கள பாத்துக்கணும், எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஃபேமிலி தானே அவங்க எல்லாரும், நான் எதுக்கு அவங்களுக்கு சொத்து கொடுக்கணும், நான் ஏன் அவங்கள அந்த எஸ்டேட்ல வச்சு பாத்துக்கணும், அவங்க ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால ஜான் டாஷ்வுட் வந்து என்ன பண்ணிடுறான், அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஓகே, இதுதான் நமக்கு ஓப்பனிங் பிளாட்ல காட்டுறாங்க. கிளியரா இது வரைக்கும் ஸ்டோரி? கிளியர்க்கா? கிளியர். ஓகே, இப்போ எலனர் மெரைன் இந்த 2 கேரக்டர்ஸே நமக்கு ஆல்ரெடி தெரியும். கதை அப்படின்னாலே டெஃபினட்டா எப்படி நம்மளோட பிலிம்ஸ்ல எல்லாம் ஹீரோன் இருந்தா ஹீரோயின் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுல எல்லாத்துலயுமே ஹீரோன் இருந்தா ஹீரோயின் இருப்பாங்க. ஓகேவா? இங்க ஹீரோயின் நான் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். ஒன்னு வந்து எலனர், இன்னொரு வந்து மரைன் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? எலனரோட ஆள் யாரு அப்படின்னா எட்வர்ட் ஃபெராஸ் அப்படின்றது தான் ஆளு. தென் மெரைனோட ஆள் யாரு அப்படின்னா கார்னல் பிராண்டன் அப்படின்றவன் தான் அவனோட ஆளு. இவங்க 2 பேருமே கேர்ள், இவங்க 2 பேருமே பாய்ஸ். ஓகேவா? இவங்களோட லவ்வர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் படிக்கும் போது இவளோட நேம் ஈல ஸ்டார்ட் ஆகுறதுனால இவனோட நேமும் ஈல தான் ஸ்டார்ட் ஆகும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்பதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழப்பிட மாட்டோம், இல்ல நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸை குழப்பிடுவோம். சரியா? எலனரோட ஆள் வந்து ஈல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனோட நேம் வந்து எட்வர்ட் ஃபெராஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மெரனோட ஆள் நேம் என்ன அப்படின்னா கோனல் பர்டன் அப்படின்னு சொல்லி பிராண்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஆளு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப எலனருக்கு என்ன தாட் அப்படின்னா எட்வர்ட் ஃபெராஸை பிடிச்சிருக்கு. பட் அவர் ரேஷனலா திங்க் பண்றா, இது ஃபேமிலிக்கு செட் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு தாட் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா எலனர் கிட்ட இருக்கு. மெரைனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கார்னல் பிராண்டன் கிட்ட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவளுக்கு இருக்கு. பட் ஸ்டில் அவளுக்கு எது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏஜ் வந்து 35 ஆயிடுச்சு, நமக்கு ஏஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல நம்ம பையனை வந்து பாக்குறோமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மெரைனுக்கு இருக்கு. சோ இந்த 2 கன்ஃபியூஷன்லுமே 2 பேருமே ஓகே சொல்லாமலே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே வராங்க. ஓகேவா? இந்த மீன் டைம்ல மெரைன் வந்து கர்னல் பிராண்டனுக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு மேல் மேல ஒரு அட்ராக்ட் வருது. அந்த அட்ராக்ட் ஆகுற ஆள் யாரு அப்படின்னு சொன்னா பார்த்தா ஜான் விலவை. ஓகேவா? அவன் தான் இதுல ஆன்டாகனிஸ்ட் மாதிரி நமக்கு காமிப்பாங்க. ஓகே, சோ மெரைன் என்ன பண்றா, கர்னல் பிராண்டனை விட்டுட்டு யார்கிட்ட அட்டாச் ஆகுறா அப்படின்னு சொன்னா
ஜான் வில்லபை கூட அட்டாச் ஆகுறா. அட்டாச் ஆகும்போது 2 பேரும் நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, ஜாலியா இருக்காங்க. ஒரு டைம் பீரியட்ல 2 பேத்துக்கும் பிடிக்குது. ஆனா யாருமே கன்ஃபெஸ் பண்ணிக்கல. ஓகே, மெரனுக்கு ரொம்பவே பிடிக்குது. பிகாஸ் மெரன் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆகி பயங்கரமா அவன் கூட இண்டல்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுறா. அப்ப ஜான் வில்லபை ஒரு கிஃப்ட் வந்து மெரனுக்காக குடுக்குறான். அது என்ன கிஃப்ட் அப்படின்னா ஹார்ஸ் அப்படின்ற ஒரு குதிரை. ஐ மீன் பொம்மை குதிரை இல்ல, உயிரோட இருக்கிற குதிரையை தூக்கி கிஃப்டா அவன் குடுக்குறான். இது எல்லாமே அவங்களுக்குள்ள செட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு டைம் பீரியடுக்கு மேல ஜான் வில்லபைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாரின்ல வேற ஏதோ ஒர்க் ஏதோ வந்திருக்கும், இல்ல கிடைச்சிருக்குமா, அவன் கிளம்பி போயிருவான் வாட்டுக்கு ஊருக்கு. அப்போ மெரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அவன் எனக்காக எதுனாலும் பண்ணுவான் வப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன திடுதிப்புன்னு விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மெரனுக்கு இருக்கு. அப்ப அந்த எமோஷனல் டேமேஜ்ல இருந்து அவளால சுத்தமா வெளியில வரவே முடியல. ஓகேவா? அதுலதான் வந்து எலோனர் வந்து ரேஷனலா திங்க் பண்றா, மெரன் வந்து எமோஷனலா அட்டாச் ஆகுறா அப்படின்றத நமக்கு அதுல காமிக்கிறாங்க. ஓகே, அப்ப அதுல இருந்து வெளியில வரதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா எலனர் வந்து ஹெல்ப் பண்றா. சோ இப்படிதான் கதை மூவ் ஆகுது. கடைசியில என்ன ஆயிருது, ஆஸ் யூசுவல் ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரி எலனர் வந்து எட்வர்ட் ஃபராஸே மேரேஜ் பண்றா, மெரன் வந்து கார்னல் பிரண்டனை மேரேஜ் பண்ணிடுறா. இதுதான் ஸ்டோரியோட எண்ட். இது நடுவுல எக்ஸ்ட்ரா வர 2 கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னு வந்து ஜான் வில்லபை. ஜான் வில்லபை வந்து யாரோட லைஃப்ல வருவான் அப்படின்னா கர்னல் பிராண்டன், ஐ மீன் ஐம் சாரி, மெரனோட லைஃப்ல வர ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் மாதிரி, சைட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு போறாங்க. இதுல இன்னொரு கேர்ள் நமக்கு காட்டுவாங்க. அவங்க யாரு அப்படின்னா லூசி ஸ்டீல். எலனர் வந்து எட்வர்ட் ஃபராஸ்க்கு ஓகேவே சொல்லாம ஒரு மாதிரி டவுட்லயே சுத்திட்டு இருந்த டைம் பீரியட்ல எலனருக்கு ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும். என்ன நியூஸ் வரும் அப்படின்னா எட்வர்ட் ஃபராஸ்க்கு லூசி ஸ்டீல் கூட என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வரும். அதனால எலனர் என்ன பண்ணிடுவா, சரி மூவ் ஆன் ஆயிருவா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆகல, அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபைனலி மெரன் வந்து கர்னல் பிராண்டனையும் மேரேஜ் பண்ணிப்பா, எலனர் வந்து எட்வர்ட் ஃபராஸையும் மேரேஜ் பண்ணிப்பா. இதுதான் வந்து ஸ்டோரியோட கண்டென்ட். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுக்கா. Yes, ma'am. புக்ல இப்ப நான் காட்டுற கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நீங்க மேபி உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யார் எங்க போனா, இது நடுவுல வந்த மைனர் கேரக்டர்ஸ் யாரு, இதுல மேபி நான் சில இடத்துல கதையை வந்து ப்ராப்பரா சொல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் நெட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இப்ப என்ன சொன்னோ அது மட்டும் மோர் தென் இனஃப். ஓகேவா? லூசி ஸ்டீல், ஜான் வில்லபை, கர்னல் பிராண்டன், எட்வர்ட் ஃபராஸ், எலனர், மெரன், இவ்வளவு பேர் தான் நமக்கு தேவை. இது நடுவுல தாண்டி இது என்ன அது என்ன, இந்த கேரக்டர் யாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சில இடத்துல சர்வெண்டோட நேம்லாம் நான் படிக்கணும்னு சொல்லுவேன். அங்க வரும்போது நானே சொல்லிருவேன், இந்த இடத்துல சர்வெண்டோட நேம் வந்து இம்பார்ட்டன்டா, ஆல்ரெடி 2 தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிக்க வச்சிருவேன். நான் ஃபுல்லா கதை சொல்லலையே அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம மோர் தென் 200 ஸ்டோரிஸ் பார்க்கணும். இப்படி நான் ஃபுல்லா கதை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம், ரொம்ப கன்சியூம் பண்ணும். உங்களுக்கு ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம விக்கிபீடியாவை தான் நீங்க போய் ரீட் பண்ணும். கிளாஸ்ல நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருவேன். அதுல எந்த குறையுமே உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? சோ ஸ்டோரி கிளியர் தானே? Yes, ma'am. கிளியர்க்கா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த மிடில்ல சொன்னேன். எஃப்ஆர் லீவிஸ் வந்து த கிரேட் எடிஷன் ஒரு ஒர்க்ல வந்து 5 கிரேட் நாவலிஸ்ட பத்தி பேசிருந்தாங்க. அதுல ஜெயின் ஆஸ்டனும் இருந்தாங்க. இது வந்து முக்கியமான பாயிண்டரா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்ற இந்த புக்க பார்த்து இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரை. இவர் வந்து நார்த்ரோப் ஃப்ரையை நம்ம எதுக்கு கீழே படிப்போம் அப்படின்னா தியரிஸ்க்கு கீழே தான் படிப்போம். அப்போ அவரை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நார்த்ரோப் ஃப்ரை அப்படின்ற ரைட்டர் டுவர்ட்ஸ் டிஃபைனிங் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. டுவர்ட்ஸ் டிஃபைனிங் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி 1956ல அந்த புக் வந்து எழுதியிருப்பாரு. இந்த புக் பப்ளிஷ் ஆனது என்னமோ 1956 தான். பட் அந்த ஏஜ் டைம் பீரியட்ல விமன், மென், அந்த கல்ச்சர், அந்த டைம் பீரியட்ல எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி டுவர்ட்ஸ் டிஃபைனிங் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ற இந்த புக்கு கீழே தலைவர் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சிருப்பாரு. சோ இது தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஏன்னா நார்த்ரோப் ஃப்ரை வந்து இம்பார்ட்டன்டான ஆத்தர். அதனால நான் வந்து டுவர்ட்ஸ் டிஃபைனிங் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து நார்த்ரோப் ஃப்ரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். கிளியர்? Yes, clear. கிளியர். நாளைக்கு Yes, ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். ஓகே மேம். ஓகே தானே? இன்னைக்கு உள்ள கிளாஸ்க்கு போலாம். ஹோம்வொர்க் ஸ்டோரி கம்ப்ளீட். ஓகேவா? புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் பிரிட்டிஷ் புக் வால்யூம் 1ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிரீக்கோ ரோமன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து தான் கிளாஸ் வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சாசரை கம்ப்ளீட் பண்ணேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒண்ணுமே இல்லாத ஒரு வேகான கண்டென்ட் எடுத்துட்டு போவேன் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அதனால நான் வந்து சாசருக்கு ஜம்ப் பண்ணேன். சாசரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல இருக்க கேண்டபரி டேல்ஸோட வீடியோவை நான் கமிங் சாட்டர்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க சாட்டர்டே உங்களுக்கு செஷன் இருக்காது. சோ சாட்டர்டே நீங்க அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு உங்களோட புக்ல எல்லாமே இருக்கும். அத பார்த்து எனக்கு படிச்சுட்டு வந்தா மட்டும் போதும். மண்டே அதுல இருந்து குவிசஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு we will move on to the next topic. ஓகேவா? இதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? No, ma'am. இல்ல. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியா நான் கொடுத்துட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். கேண்டபரி டேல்ஸ்ல இருக்கிற 29 கேரக்டர்ஸ் ஷேக்ஸ்பியர் எழுதின 36 பிளேல 4 பிளே தான் இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கிற மீதி இருக்கிற 32 பிளேயும் நான் உங்களுக்கு வீடியோவா தான் பார்க்க வைப்பேன். நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ இல்ல ஒவ்வொரு சண்டேயும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அந்த வீடியோவை தான் நீங்க பார்த்து படிக்க போறீங்க. ஓகேவா? இதெல்லாம் நெட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் 3 இயர்ஸா கேட்கறதே கிடையாது.
ரொம்ப இப்ப மேம் கேட்டதெல்லாம் சாரி ஃபார் இன்டரப்ட் மேம். சாரி மேம். மேம் என் சொல்லுங்க. பாப்பாக்கு ஃபீவர். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். சரி ஸோ ஓகேடா. நான் கிளாஸ்ல இருக்கேன் மேம். நான் அட்டெண்ட் பண்றேன். பட் எனக்கு டக்குன்னு என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா நினைச்சுக்காதீங்க. சாரி. தட்ஸ் நாட் அன் இஷ்யூடா. தேங்க் யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்டா? சாரி மேம். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல உங்கள இல்ல. என்ன பேசிட்டு இருந்தேன் நானு? சண்டேஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன்னு ஆ, ஆ. சொன்னீங்கக்கா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். சண்டே வந்து நான் ஷேக்ஸ்பியரோட ரிமைனிங் இருக்க 32 பிளேஸோட வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். அது அவ்வளத்தையும் படிச்சாலும் அது நெட்ல கேட்க போறது கிடையாது. சரியா? பட் நான் நடத்தல அப்படின்ற பேர் எனக்கு வரக்கூடாதுன்றதுனால அத நான் போஸ்ட் பண்ணிருவேன். பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு புக்ல கன்டென்ட் இருக்கும். பட் நான் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றதுனால அத நான் போஸ்ட் பண்றேன். சரியா? இதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருந்தா இப்ப கூட நீங்க ஓப்பன் பண்ணலாம். இல்லன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு நீங்க அத கண்டிப்பா நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணா கூட ஓகே. ஆனா அந்த பாயிண்ட்ட நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பட் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல எது இம்பார்ட்டன்ட்ன்றதுல நான் ஸ்பீடா போனா மட்டும் தான் எக்ஸாம்ல என்னால ஃபுல்லாவே என்னால கவர் பண்ணி குடுக்க முடியும் அப்படின்ற தாட் எனக்கு இருக்கு. ஓகே. So starting with Greco-Roman period. கிரீக்கோ ரோமன் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் அதுல 3 பீரியட்ஸா கிரீக்கோ ரோமன் பீரியட்ஸ்ல இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ச்சைக் பீரியட், கிளாசிக்கல் பீரியட், ஹெலனிஸ்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லி 3 பீரியட் உண்டு. இந்த கிரீக்கோ ரோமன் பீரியட்ல இருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து டைரக்டா வராது. இந்த இலியட், ஓடசி அப்படின்னு சொல்லி உள்ள நிறைய ஒர்க்ஸ் பார்ப்போம். இந்த பழைய பிளே ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஓவிடோட மெட்டமாஃபோசிஸ் பார்த்தோம். அப்புறம் கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலோசபி, பொய்தியஸோடதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பழைய பிளே ரைட்டர்ஸ். இப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறான் அப்படின்னு சொன்னா இந்த பழைய ரைட்டரை பார்த்து அதோட ரீடெல்லிங் இல்லனா கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் அதை பார்த்து ஏதாவது ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ரீடெல்லிங்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லனா அது யாரா ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ பேஸ்மெண்ட் யார் எழுதுனான்றது தெரிஞ்சா மட்டும்தான் ரீடெல்லிங் யார் எழுதுனா அப்படின்றத என்னால உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த பேஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கிரீக்கோ ரோமன் பீரியட் நம்ம ஃபுல்லாவே பாக்குறோம். ஓகேவா? கிரீக்கோ ரோமன் பீரியட் ரொம்பவே குட்டி சாப்டர் தான். சீக்கிரம் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே. சோ இதுல 3 பீரியட்ஸ் இருக்கு. ஆர்ச்சைக் பீரியட், கிளாசிக்கல் பீரியட், ஹெலனிஸ்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லி 3 பீரியட்ஸ் இருக்கு. ஆர்ச்சைக் பீரியட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுல 3 ரைட்டர்ஸ் தான் உண்டு. ஒன்னு வந்து ஹோமர், இன்னொன்னு வந்து ஹெசியாட், இன்னொன்னு வந்து சஃபோ. ஹோமர் அப்படின்ற ரைட்டர் நம்ம ஆல்ரெடி காலேஜ் டைம்லயே படிச்சிருப்போம். அந்த ஹெசியாடும் சஃபோ இவங்க 2 பேரும் மட்டும் தான் நம்ம புதுசா பார்ப்போம். ஓகேவா? சோ 3 பீரியட் அதுல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ச்சைக் பீரியட் நான் எடுத்திருக்கேன். அதுல 3 ரைட்டர் தான் இருக்காங்க. ஹோமர், ஹெசியாட், சஃபோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஹோமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ் a Greek epic poet. அவர் வந்து கிரேட்டஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த டைம் பீரியட்ல. ஓகே. அவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தா இலியட் அண்ட் ஓடசி அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகே. த இலியட் அண்ட் த ஓடசி அப்படின்றது தான் ஹோமரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த இலியட் அப்படின்றதுல வந்து இதுல எந்த வார பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ட்ரோஜான் வார பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே. ட்ரோஜான் வார் எத்தனை வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 16 இயர்ஸ் நடந்திருக்கும். அந்த இலியட் அப்படின்ற ஒர்க்கு கீழே வர்ற கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா அகமெமன் அண்ட் அகிலஸ். இவங்க 2 பேரும் தான் அது கீழே வர்ற கேரக்டர்ஸ் இலியட் கீழே. ஓகேவா? அப்புறம் ஓடசி. ஓடசி வந்து எதோட சீக்வல் அப்படின்னு பாக்குறோம்னா இலியடோட சீக்வல். அதனாலதான் நம்ம எப்பவுமே கோர்வையா இலியட் அண்ட் ஓடசி அப்படின்றத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓகே. சோ ஓடசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீக்வல் ஆஃப் இலியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 24 புக்ஸ் இருக்கு. 3 ஆக்ட்ஸா அதை செப்பரேட் பண்ணி நமக்கு ஹோமர் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யுலிசஸ் அப்படின்றது புரோட்டகனிஸ்ட். ஓகேவா? யுலிசஸ், ஓடசி அப்படின்னு சொல்லி அவர் நிறைய நேம்ல சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வாருக்கு போயிட்டு எல்லாருமே அவங்களோட ஒய்ஃப் ஃபேமிலியை பாக்குறதுக்கு ரிட்டர்ன் வருவாங்க. அதே மாதிரிதான் யுலிசஸும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா 16 வருஷம் ட்ரோஜான் வார்ல இருந்திருப்பாரு. 16 வருஷம் ட்ரோஜான் வார்ல இருந்துட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு அகைன் ரிட்டர்ன் வருவாரு. எங்க அப்படின்னு சொன்னா அவரோட ஹோம் டவுன் இத்தாக்காக்கு வருவாரு. இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இத்தாக்கா அப்படின்றது அவரோட ஹோம் டவுன். யாரு சண்டைக்கு போனா அப்படின்னா யுலிசஸ். எந்த வாருக்கு போனாரு அப்படின்னா ட்ரோஜான் வாருக்கு போனாரு. ட்ரோஜான் வார் எத்தனை வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 16 வருஷம் நடந்துச்சு அப்படின்றது. ஓடசில டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னா 24 புக்ஸ் அண்ட் 3 ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதை தாண்டி இதுல வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஓகேவா? சோ யுலிசஸ் அவரோட ஹோம் டவுன் வந்து இத்தாக்கா. எந்த வாரம் முடிச்சுட்டு வராரு அப்படின்னா ட்ரோஜான் வாரம் முடிச்சுட்டு வராரு. இதை பத்தி தான் பக்கமா இழுத்து ஹோமர் வந்து இலியட் அண்ட் ஓடசிட்டில அவர் பேசியிருக்காரு. ஹோமர் இந்த இலியட் அண்ட் ஓடசியும் தாண்டி ஏதாவது ஒர்க் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டோரி ஆஃப் ஃப்ராக் அண்ட் மைஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகேவா? இதை மேபி கேட்கலாம், நமக்கு குழப்பறதுக்காக கேட்கலாம். ஸ்டோரி ஆஃப் ஃப்ராக் அண்ட் மைஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா we should know அது வந்து ஹோமரோடது அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா இது? கிளியர்க்கா. கிளியர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரீக் ட்ராஜடி. இவங்க 2 பேரும் பெருசா ஒண்ணுமே எழுதவே இல்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேம் இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது சஃபோ, ஹெசியாடுன்னு பார்க்கும்போது இது ஒர்க்கா இல்ல ஆத்தரோட நேமான்றதே தெரியாது. அதனாலதான் இந்த இடத்துல ப்ரொனவுன்ஸ் பண்றது இது வந்து ஆத்தர் இவங்க 2 பேருமே. ஆனா பெருசா ஒண்ணும் எழுதல. ஹோமர் மட்டும் தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான ஆத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரீக் ட்ராஜடி. ட்ராஜடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங், எண்டு, மிடில் இப்படி ஒரு பார்ட் எல்லாம் உண்டுல்ல. அதே மாதிரிதான் அந்த டைம் பீரியட்ல கிரீக் ட்ராஜடி எழுதுறதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க.
வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து ப்ரொலாக் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ப்ரொலாக் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாரடாஸ் அப்படின்னு பார்க்கிறோம். பாரடாஸ் அப்படின்னு சொன்னா கோரஸ் வந்து என்டர் ஆவாங்க. கோரஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சீன் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது சைடுல இருந்து மியூசிக் குடுக்குறது, இல்ல அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்துட்டு இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம கோரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டைம் பீரியட்ல அப்படிதான் வந்து அவங்களோட தியேட்டர வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால ப்ரொலாக் வந்து இன்ட்ரோடக்ஷன், பாரடாஸ் வந்து கோரஸ் வந்து என்டர் ஆகுறது, அப்புறம் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸோடஸ். இதுதான் வந்து எக்ஸோடஸ் அப்படின்றது முடிவு. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரீக் ட்ராஜடி. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டது கிடையாது. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். கிரீக் ட்ராஜடில மொத்தம் 4 கிரைட்டீரியா இருக்கு. ப்ரொலாக், பாரடாஸ், எபிடோஸ், எக்ஸோடாஸ் அப்படின்னு சொல்லி 4 திங்ஸ் இருக்கு. இதுதான் கிரீக் ட்ராஜடியோட கிரைட்டீரியா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ட்ராஜடி ஸ்டோரி எல்லாம் எழுதுறதுக்கு ட்ரெஜடியன்ஸ் இருந்திருப்பாங்க. அப்படிதானே? ட்ராஜடி ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுறதுக்கு அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஸ்கலஸ், சொஃபக்கல்ஸ், யூரிபிடஸ். இவங்க 3 பேர் தான் வந்து பெரிய ட்ராஜடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெஜடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? இப்ப ஏஸ்கலஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி கேட்டா வி ஷுட் நோ அது வந்து ஏஸ்கலஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். சோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா செகண்ட் ஆக்டரா ட்ராஜடில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, அது என்ன செகண்ட் ஆக்டர் அப்படின்னு சொன்னா முன்னாடி எல்லாம் இப்ப நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. காமெடியன் இருப்பாங்க, ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினுக்கு ஒரு ஃபேமிலி, ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி, சொசைட்டி, பீப்புள்ஸ் நிறைய பேரை நமக்கு ஸ்கிரீன்ல வந்து காட்டுறாங்க. பட் அங்க அப்படிலாம் வந்து கிடையாது. ஓரமா கோரஸ் வந்து என்ன நடக்குன்றத சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரே பர்சன் அது வந்து எனாக்ட் பண்ணி காட்டுற மாதிரி நமக்கு சிச்சுவேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை தாண்டி அந்த இடத்துல ஸ்டேஜ்ல நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல ஏஸ்கலஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா செகண்ட் ஆக்டர் வந்து அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அதனாலதான் அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் செகண்ட் கேரக்டர் அப்படி செகண்ட் ஆக்டர் அப்படின்றத அந்த பாயிண்ட் அதுல கொடுத்திருக்கேன். அண்ட் ஹி இஸ் a father of tragedy அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவர் என்ன ட்ரிலஜி எழுதியிருப்பாரு அப்படின்னா ஒரஸ்டியா ட்ரிலஜி அப்படின்னு ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிலஜி. ஓகே, ஒரஸ்டியா ட்ரிலஜி யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா யாரோடது? ஏஸ்கலஸோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் தான் வந்து ஒரஸ்டியா ட்ரிலஜி அப்படின்றத அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப நம்ம என்ன டாபிக் கீழே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? என்ன ஹெட்டிங்? மெயின் ஹெட்டிங் என்ன? கிரீக்கோ ரோமன் Greco-Roman period. கிரீக்கோ ரோமன் பீரியட் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம்? என்ன ஹோம்ஒர்க் ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம்? Jane Austen romantic age. ஜேன் ஆஸ்டன் பார்த்துட்டு இருந்தோம். ஜேன் ஆஸ்டன் எந்த இயர்ல born ஆனாங்கன்னு பார்த்தோம். Romantic 1775ல வந்து ஓகேவா? 1775ல அவங்க born ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அவங்க குழந்தையா இருக்கும்போது எழுதின ஒர்க்னு பார்த்தா லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் நெட் கொஸ்டின்ல ஒன்னு கேட்டாங்கன்னு சொன்னல, அது என்னது? plan of novel. பிளான் ஆஃப் த நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட ஷார்ட் ஃபார்ம் படிக்கிறதுக்கு என்ன சொல்லி படிக்க வச்சாங்களா? SB men. SB-men. S stands for Sense and sensibility. P stands for Pride and Prejudice. Pride and Prejudice. M stands for Mansfield. E stands for Emma. Emma. And N stands for Not Northanger Abbey. நார்த்தாஞ்சர் அபே. நார்த்தாஞ்சர் அபேக்கு அடுத்தது ஒரே ஒருத்தர் வருவானே, ஒரு ஒர்க் வருமே, அது யாரு? Persuasion. Persuasion. எஸ், நார்த்தாஞ்சர் அபேயும் பர்சுவேஷனும் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஒரே இயர் 1818. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டினா சென்ஸ் சென்சிபிலிட்டி ரெண்டு வேர்ட் இருக்கு. அப்ப அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 1811. 1811ல. ஓகேவா? சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிக்கு இன்னொரு டைட்டிலும் கொடுத்தாங்கல்ல, வாட் இஸ் தி டைட்டில்? A lady. எலனர் அண்ட் Marine. அவங்க அதுல யூஸ் பண்ண சூடோநேம் என்னடா? A lady. A lady. லேடி அப்படின்றது அவங்களோட சூடோநேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுல மெரனோட சைடுல ஒருத்தன் வந்துட்டு போனாலும் அவன் யாரு? John Wayne. ஆ? John. John Willoughby. ஜான் வில்லபை. ஜான் வில்லபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜான் வில்லபை. அவன் என்ன வாங்கி கொடுத்தான் அவளுக்கு? Horse. ஹார்ட் கொடுத்தான். அந்த ஃபேமிலியோட நேம் என்ன? Dashwood. டாஷ்வுட் ஃபேமிலி. எபிஸ்டோலரி ஃபார்மட்ல எழுதின ரெண்டு ஒர்க் எதுலாம் ஜேன் ஆஸ்டனோடது? Lady Susan. லேடி சூசன். இன்னொன்னு இப்பதானே பார்த்தோம். அது கூட Sense சப்மிஷன்ஸ் and கொடுத்தாங்க. sensibility. அவ்வளவுதான். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியும் லேடி சூசன் ரெண்டுமே எபிஸ்டோலரி ஃபார்மட்னு பார்த்தோம். எபிஸ்டோலரி ஃபார்மட்னா எபிஸ்டோலரி வாட் இஸ் தட்? Letter formatல இருக்கிறது. லெட்டர் ஃபார்மட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் 5 பேரை வந்து கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பா? F.R. எஃப்ஆர் Lewis. லீவிஸ் சொல்லிருப்பாரு. ஓகேவா? எஃப்ஆர் லீவிஸ் எந்த ஒர்க்ல சொல்லிருப்பாரு?
The Great Tradition. தி கிரேட் ட்ரெடிஷன். இந்த கிரேட் ட்ரெடிஷன்ல வந்து 5 பேர் வந்து கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில ஏஜ் பத்தி அந்த எமோஷனல் அந்த டைம் பீரியட்ல எப்படி அந்த ஏஜ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க. அதை பத்தி ஒரு ஆத்தர் அனலைசேஷன் பண்ணிருப்பாரு தெரியுமா? அது யாரு? Northrop Frye. கரெக்ட். நார்த்ரோப் ஃப்ரை. ஓகேவா? நார்த்ரோப் ஃப்ரை தான் அது வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஓவிட் வந்து மெட்டமார்போசிஸ் எழுதிருப்பாரு. அப்ப மெட்டமார்போசிஸ் சொல்லி கண்டெம்பரரி ரைட்டர் யார் எழுதிருப்பா? Francis Kafka. பிரான்ஸ் கஃப்கா வந்து எழுதிருப்பாரு. ஓகேவா? பிரான்ஸ் கஃப்கா. ஹோமரோட ஒர்க் என்ன? இம்பார்ட்டன்டான ஒர்க். இலியட் அண்ட் ஓடசி. சேர்த்து சொல்லுங்க. இலியட் அண்ட் ஓடசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓடசி அப்படின்றதுக்கு இன்னொரு நேமும் நான் சொன்னல, அது என்னது? The Fall of Troy. Story of Trojan. இன்னொருத்தரோட நேம் சொன்னல, அவரை ஒடிசின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனா இன்னொரு நேம் சொன்னல. யுலிசஸ். ஓகேவா? யுலிசஸ் எந்த வாருக்கு போயிட்டு வராரு? ட்ரோஜன் வார். எத்தனை வருஷம் நடந்துச்சு? 16 years. 16 வருஷம் நடந்துச்சு. போயிட்டு அவரோட ஹோம் டவுனோட நேம் என்ன? Ithaca. அவரோட மைனர் ஒர்க்னு ஒன்னு கடைசியா சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஒரு அனிமலோடது, ஒரு Frog and mice. ஓகே. அப்ப இது வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்கும்? எஸ் மேம். படிச்சிடலாம்ல அப்ப இது ஃபுல்லா? Yes, ma'am. படிச்சிடலாம். சரி, ஓகே. நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன கொடுத்தா? Pride and Prejudice. சரி, அதே முடிச்சிட்டு வந்துருங்க. क्वेश्चन பார்த்துட்டு அதே மாதிரி நான் சம்மேஷன் சொல்லி கொடுத்துறேன். ஓகே. சோ கமிங் பேக் டு ஒரசியா ட்ரிலஜி. ஓகே, ஒரசியா ட்ரிலஜி வந்து இம்பார்ட்டன்டான ட்ரிலஜி. சோ அத கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஒரசியா ட்ரிலஜி யாரோடது அப்படினா ஏஸ்கலஸோடது. ஏஸ்கலஸ் யார் அப்படினா ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி. 3 ட்ரெஜடியன்ஸ்ல தலைவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. அவர்தான் எதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு அப்படினா செகண்ட் ஆக்டரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ட்ரிலஜி அப்படினாலே 3 வர்க் உள்ள வரணும். அதுதான் நம்ம ட்ரிலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் வரது என்ன அப்படினா அகமெம்னன், லிபேஷன் பியரஸ், யூமனைட்ஸ். இது 3 தான் வந்து அந்த ட்ரிலஜிக்கு கீழ வர 3 வர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எக்ஸாம்ல ஒரு தடவை லிபேஷன் பியரஸ் அப்படின்னு சொல்லி கேட்காம சியோஃபோரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேவா? சியோஃபோரி அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல லிபேஷன் பியரஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இத மேபி எக்ஸாம்ல சியோஃபோரின்னு கேட்கலாம், லிபேஷன் பியர்ஸ்னு கேட்கலாம். குழப்பிடக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணே தான். ரெண்டுமே எதுக்கு கீழ வருது அப்படின்னா ஒரஸ்டியா ட்ரிலஜி கீழ தான் வருது. ட்ரிலஜி அப்படின்றப்ப அதுல 3 வர்க் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அகமெம்னன், லிபேஷன் பியரஸ், யூமனைட்ஸ். இது 3மே வந்து அந்த ட்ரிலஜிக்கு கீழ வர்ற வர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுக்கு பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு கீழ யாரெல்லாம் வருவா அப்படின்னு சொன்னா, ஒரு கிரீக் ஹீரோ வந்து வருவாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னா அகமெம்னன் அப்படின்னு தான். இந்த அகமெம்னன் அப்படின்ற நேம் நம்ம வேற எங்கேயாவது பார்த்தோமா? ட்ரோஜன் வார்ல இருக்கும். ட்ரோஜன் வார்ல பார்த்தோம். இங்க பார்த்தோம். இந்த இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? இங்கதான் இந்த நேம பார்த்தோம். சரியா? அதே பேர் தான் இங்கேயும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. சோ அகமெம்னன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீக் ஹீரோ வந்து நமக்கு காட்டுறாங்க. ஓகேவா? அவங்கள யாரோ ஒருத்தங்க கொன்னுட்டாங்க. அது யார் கொன்னுட்டா அப்படின்னு சொன்னா கிளிமெந்த்ரா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து கொன்னுட்டாங்க. சோ அகமெம்னனும் அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? சோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட வந்து கொன்றுறாங்க. ஹஸ்பண்ட் யாரு? அகமெம்னன கொன்னுறாங்க. ஓகேவா? எதுக்காக கொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருந்திருக்கும். அது யாருன்னா எகிஸ்தஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவன் கூட அஃபேர் இருந்திருக்கும். அப்ப அவன் கூட அவங்க வந்து போகணும் அப்படின்ற தாட்னால அப்ப அதுக்கு தடையா யாரு இருக்கா அப்படின்னு சொன்னா அகமெம்னன் தான் தடையா இருக்காரு. அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அகமெம்னனை வந்து கொன்றாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட பிளாட். இப்போ கிளிமெந்த்ரா யாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஓகேவா? அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து ட்வின் சிஸ்டர். யாரோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொன்னா ஹெலன் ஆஃப் ட்ராயோட ட்வின் சிஸ்டர். ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ ஹெலன் ஆஃப் ட்ராயும் கிளிமெந்த்ராவும் இவங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகேவா? ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அட் டைம்ல 2 குழந்தை பிறப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்க 2 பேரும் யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா லெடா அப்படின்ற ஒருத்தங்களுக்கு தான் அவங்க வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேவா? லெடா அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்வான். ஓகேவா? இது வந்து ஒரு மித்திக்கல் ஸ்டோரி. இது ஒரிஜினல் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஒரு மித்திக்கல் ஸ்டோரி. இதுக்கு நம்ம பிக்சர் பார்த்தா தெரியும். ஒரு ஸ்வான் வந்து கூட நிக்கும். அந்த ஸ்வானோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லெடா. அந்த ஸ்வான் வந்து ஒரு முட்டை இடும். ஓகேவா? ஒரே ஒரு முட்டை போடும். அந்த முட்டைக்குள்ள 2 குட்டி இருக்கும். அந்த 2 குட்டி யாரு அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து கிளிமெந்த்ரா, இன்னொன்னு வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. சோ இவங்க 2 பேரோட அம்மா யாரு அப்படின்னு சொன்னா லெடா. லெடா யாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்வான். அந்த ஸ்வான் எப்படி கன்சீவ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு காட் வந்து அவங்கள ரேப் பண்ணிடுவாங்க. அந்த காட் யாரு அப்படின்னா ஜெயஸ். ZEUS. ஓகேவா? அவங்க தான் அவங்க ரேப் பண்ணிடுவாங்க. சோ ரேப் பண்ணதுனால தான் அந்த ஸ்வான் வந்து கன்சீவ் ஆகும். அப்பதான் அது வந்து ஒரு முட்டை போடும். முட்டை போட்டதுல வந்த 2 பேபிஸ் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஹெலன் ஆஃப் ட்ராயும் கிளிமெந்த்ராவும். ஹெலன் ஆஃப் ட்ராய்னால தான் என்ன வாரே நடந்திருக்கும் அப்படின்னா ட்ரோஜன் வாரே நடந்திருக்கும். அப்ப இவங்க 2 பேருமே கிரீக் ஸ்டோரியில பார்க்கும்போது ஒரு பொண்ணுனால ஒரு பெரிய பிரபஞ்சம், ஒரு பெரிய ஒரு வார் வெடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அந்த அளவுக்கு
வந்து இவங்க இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஹெலன் ஆஃப் ட்ராய் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ இந்த கேரக்டர் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அகமெம்னன், கிளெமென்ட்ரா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா லவ்வருக்காக ஹஸ்பண்ட் வந்து கொன்னுடுறாங்க. இதுதான் ஸ்டோரியோட ஓப்பனிங்கா இருக்கு. ஓகேவா? எப்படி நீங்க வந்து அப்பாவ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சண்டைக்கு வரா அப்படின்னு சொன்னா பையன் வந்து வரா. அந்த பையனோட நேம் என்ன அப்படின்னா ஒரஸ்டஸ் தான் இருக்கு. ஒரஸ்டஸ். ஓகேவா? இவன் என்ன பண்ணிடுறான் கோவத்துல நீங்க என்னோட அப்பாவை வந்து கொன்னுட்டீங்க. அப்ப நீங்களும் உயிரோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஓன் மதரையே அவன் வந்து கொன்னுடுறான். ஓகேவா? அந்த டைம் பீரியட்ல நம்ம ஏதாவது மேட்ரிசைட் கமிட் பண்ணோம். மேட்ரிசைட் அப்படின்னு சொன்னா அம்மாவை நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல ஃபியூரிஸ் வந்து அவங்கள வந்து ஹார்ன் பண்ணிட்டே இருக்கும். தூங்க விடாம ட்ரீம்ஸ்ல ரியல் லைஃப்ல யாரோ ஒருத்தவங்க நம்மள ஹார்ன் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு சாபம். ஓகே. அந்த மாதிரி நம்ம யாராவது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாபம் வந்து நம்ம லைஃப் லாங் துரத்திட்டே வரும் அப்படின்றத ஒரு 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 பிலீஃப்னு கூட சொல்லலாம். சோ அதுதான் வந்து எதோட ஸ்டோரி அப்படின்னு சொன்னா அகமெம்னனோட ஸ்டோரி. புரிஞ்சுச்சா கதை? எஸ் Yes, மேம். sir. ஓகே தானே? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கடா. திருப்பி ஒரு தடவை சொல்றேன் ஷார்ட்டா. Understood, ma'am. அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இத தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 2 அக்கா தங்கச்சி யாரு? ஐ மீன் அந்த ட்வின்ஸ் யாரு? அந்த ட்வின்ஸ்ல யார் கொலை பண்ணா? அவங்க கொலை பண்ணதுனால அவங்க அம்மாவ யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா அவனோட பையனே கொலை பண்ணிருவான். ஓகேவா? சோ பையனே கொலை பண்ணிடுறான். அவன வந்து யார் வந்து ஹார்ன் பண்றா அப்படின்னு சொன்னா ஃபியூரிஸ் வந்து ஹார்ன் பண்றாங்க அப்படின்றது தான் இதோடது. ஓகே. எதனால அப்படின்னு சொன்னா அவன் வந்து மேட்ரிசைட் கமிட் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து அந்த ஃபியூரிஸ் வந்து அவன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து யாரோட வொர்க்? யாரோட ட்ரிலஜி இது வந்து? அகமனன். இது அகமனோட ஸ்டோரி தான். யார் ஆத்தர்? Aeschylus. ஏஸ்கலஸ் தான் ஆத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த பர்சியன்ஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ப்ரொமீத்தியஸ் பவுண்ட்னு எழுதியிருப்பாரு. ஓகேவா? இது ரெண்டுமே அவரோட மைனர் ஒர்க்ஸ். இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரஸ்டியா ட்ரிலஜி தான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அகமெம்னன், லிபேஷன் பியரஸ், யூமினைட்ஸ் இது மூணுமே அவரோட இம்பார்ட்டன்டான அந்த ட்ரிலஜில இம்பார்ட்டன்டான டைட்டில்ஸ். ஓகேவா? அதுக்கு கீழே நடந்த கதையை தான் நான் மொத்தமா ஷார்ட்டா ஒரு பிளாட்டா கொடுத்துறேன். அந்த பிளாட் மட்டும் தெரிஞ்சா போதும். இதை தாண்டி அவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த பர்சியன்ஸ் அப்புறம் ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரசியா ட்ரிலஜியை பார்த்து ஃபியூச்சர்ல வந்து கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கதையை வந்து ரீடெல் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ரீடெல் அப்படின்னு சொன்னா எடுத்து எழுதியோ இல்ல கொஞ்சம் மாத்தி எழுதியோ அதுல இருந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஆட்டையை போட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்ம ரீடெல்லிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல இம்பார்ட்டன்டான ஆள் யாரு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யுஜினோ நெயில். ஓகே. யுஜினோ நெயில் வந்து மார்னிங் பிகம்ஸ் எலக்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அது வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். யுஜினோ நெயிலோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரஸ்டியா ட்ரிலஜியை பார்த்து தான் வந்து மார்னிங் பிகம்ஸ் எலக்ட்ரா அப்படின்ற ஒர்க்கே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. எப்படி ஒரஸ்டியா ட்ரிலஜில 3 ஒர்க் இருக்கோ அதே மாதிரியே இதுலயும் அவர் 3 செக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஒன்னு வந்து ஹோம் கமிங், த ஹண்டட், த ஹாண்டட் அப்படின்னு சொல்லி 3 டைட்டில்ல அவர் வந்து செக்ஷன்ஸ் வந்து அவர் பிரிச்சிருப்பாரு. ஒரஸ்டியா ட்ரிலஜில வந்து 3 செக்ஷன்ஸ் என்னது? அகமெம்னன், Liberation bearers, humanites. அகமெம்னன், லிபேஷன் பியரஸ், யூமினைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். அந்த 3யுமே அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இன்னும் லிபேஷன் பியரஸ்க்கு மட்டும் இன்னொரு டைட்டில் இருக்குன்னு சொன்னால அது என்னது? ஒரு புரியாத மாதிரி இருந்துச்சுல ஒரு மாதிரி. The அதுதான் நெட்ல Chofferel. கேட்டாங்கன்னு சோஃப்ரை. எஸ் கரெக்ட். சோஃப்ரை. ஓகேவா? அதுதான் அதோட இன்னொரு டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதை ரீடெல் பண்ணது யாரு அப்படின்னா யுஜினோ நெயில் மார்னிங் பிகம்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லி பண்ணாரு. அப்புறம் காலம் டாய்பின் அப்படின்னு ஒரு ரைட்டர். ஓகேவா? அவர் ஹவுஸ் ஆஃப் நேம்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே அது வந்து ரீடெல் பண்ணிருப்பாரு. 2017ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருந்திருக்கும். இதுல இன்னொரு பாயிண்ட் அது பக்கத்துல எழுதிருக்கோங்க. யுஜினோ நெயில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1936ல வாங்கியிருப்பாரு. யுஜினோ நெயில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. நோபல் பிரைஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அத நான் போக போக ஒரு ரைட்டரா வரும்போது நான் இயரை சொல்லிக் கொடுப்பேன். இங்க யுஜினோ நெயில பார்த்ததுனால நான் உடனே சொல்லிட்டேன். யுஜினோ நெயில் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1936ல அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இயரை மெமரைஸ் பண்ணதான் செய்யணும். ஓகேவா? 1936ல யுஜினோ நெயில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. தென் அவரோட ஒர்க் நம்ம என்ன ஒண்ணே ஒண்ணு பார்த்திருக்கோம் அப்படின்னா மார்னிங் பிகம்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதுல 3 செக்ஷன்ஸ் இருக்கு. ஹோம் கமிங், த ஹண்டட், த ஹாண்டட் அப்படின்னு சொல்லி 3 டைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது எதை பார்த்து எழுதினாரு அவரு? ஒரஸ்டியா. ஒரஸ்டியா ட்ரிலஜியை பார்த்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர் கிளியர் தானே? ஏஸ்கலஸ் வந்து Yes, ma'am. நெக்ஸ்ட் சோஃபகல்ஸ். நம்ம 3 ட்ரெஜடியன்ஸ் பார்த்தோம். அதுல இவரை நம்ம முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது பார்க்க போறது சோஃபகல்ஸ். ஓகேவா?
சோஃபோக்கிள்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா தேர்ட் ஆக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு ட்ராஜடியில. இவங்க எல்லாருமே ட்ராஜடி எழுதுறவங்க தான். இவங்க ஸ்டோரி எல்லாருமே கொஞ்சம் ஒஸ்டா யாராவது இறந்து போற மாதிரி இல்ல எல்லாரும் இறந்து போற மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாவே கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ சோஃபோக்கிள்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா தேர்ட் ஆக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு ட்ராஜடியில. இவரோட ட்ரிலஜி என்ன அப்படின்னு சொன்னா தீபன் ட்ரிலஜி. அவங்களோட ட்ரிலஜி என்னது? Orestia. ஒரஸ்டியா ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தா சோஃபோக்கிள்ஸோடது என்ன அப்படின்னா தீபன் ட்ரிலஜி. தீபன் ட்ரிலஜின்றனால 3 ஒர்க்ஸ் இருக்கும். அது என்னதான் ஈடிபஸ் டைரனஸ். ஈடிபஸ் டைரனஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஈடிபஸ் ரெக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ஈடிபஸ் த கிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் வந்து ஈடிபஸ் அட் கொலோனஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது ஆன்டிகான். இது மூணுமே அவங்களோட தீபன் ட்ரிலஜிக்கு கீழே வர்ற 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தீபன் ட்ரிலஜி கீழே 3 ஒர்க் என்னன்னா ஈடிபஸ் டைரனஸ், ஈடிபஸ் அட் கொலோனஸ், ஆன்டிகான். ஈடிபஸ் டைரனஸ்க்கு பதிலா ஈடிபஸ் ரெக்ஸ்னு எக்ஸாம்ல ஒருவேளை கேட்டா நீங்க குழம்பிக்க கூடாது. அதுவும் அதே டைட்டில் தான். அது வந்து ஈடிபஸ் ரெக்ஸ்னு கொடுத்திருக்கு, இல்லைன்னா ஈடிபஸ் த கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்ப ஈடிபஸ் டைரனஸ் அப்படின்றது ஸ்டோரி. நான் அங்க எப்படி நான் பிளாட் சொல்லணும் அதே மாதிரியே நான் வந்து இங்கேயும் நான் பிளாட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஈடிபஸ் டைரனஸ் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து லாத்தின் டைட்டில் தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈடிபஸ் ரெக்ஸ்னு சொல்லிருக்காங்க. சோ எதை கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும் அது எல்லாமே தீபன் ட்ரிலஜிக்கு கீழே வர ஒன் ஆஃப் த புக்கை தான் வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சோ லாத்தின் டைட்டில்ல பார்க்கும்போது ஈடிபஸ் ரெக்ஸ் அப்படின்றது அதோட டைட்டில். இதோட கதை என்ன அப்படின்னு சொன்னா ஈடிபஸ் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அவன் குழந்தையா பிறக்கிறான். யாருக்கு பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா லயஸ் அண்ட் ஜொகாஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் வைஃப். இவங்க வந்து ஒரு கிங் அண்ட் குயின். எந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் கிங் அண்ட் குயின் அப்படின்னு சொன்னா தீபஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அவங்க வந்து கிங் அண்ட் குயின். அதனாலதான் இது இந்த ஒர்க்கோட இந்த ட்ரிலஜியோட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா தீபன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ தீபஸ் அப்படின்ற இடத்துல ஒரு கிங்கும் குயினும் அந்த இடத்த ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா லயஸ் அண்ட் ஜொகாஸ்டா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தையோட நேம் என்னதான் ஈடிபஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பேரெல்லாம் வச்சுட்டு ஜாதகம் எழுதுவாங்கல்ல, அதே மாதிரியே போய் ஆரக்கிள் பாக்கணும். அவனுக்கு எப்படி இருக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிள் பாக்குறதுக்காக ஒரு லேடி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த லேடியோட நேம் என்ன அப்படின்னா டெல்பி. ஓகேவா? டெல்பிக் ஆரக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேடி கிட்ட போய் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த லேடி வந்து ஒரு ஆரக்கிள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஈடிபஸ் அப்படின்ற அந்த குழந்தை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை அவனே கொன்றுவான். கொன்னுட்டு அவங்களோட அம்மாவை அவனே கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரக்கிள் வந்து சொல்றாங்க. ஆரக்கிள் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சரை வந்து ஃபோர்சி பண்ணி இல்ல ஃபோர்டெல் பண்ணி அவங்க வந்து அதை சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? அவங்க அப்பாவை கொண்டு அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிடுவான். எஸ். அவங்க அப்பாவை கொன்னுட்டு அவங்க மம்மிய அவனே வந்து மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் அது வந்து நம்மளோட சொசைட்டில இட்ஸ் நாட் ப்ராப்பர் திங் ரைட். அம்மா வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது. அப்படி சொன்னவும் என்ன பண்ணிட்டாங்க, சரி குழந்தை இங்க இருக்க வேணாம். நம்ம கிட்ட இருந்தா தானே இந்த மாதிரி நடக்கும். அந்த குழந்தைய வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற ஒரு சோல்ஜர் கிட்ட தூக்கி அந்த பேபியை குடுத்துறாங்க. எந்த பேபிய? ஈடிபஸ். ஈடிபஸ தூக்கி குடுத்துடுறாங்க. குழந்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லயஸும் ஜொகாஸ்டாவும் குடுத்துடுறாங்க. ஓகேவா? அந்த சோல்ஜர் என்ன பண்றான், பச்சை குழந்தைய போய் இப்படி கொல்ல சொல்றாங்களே, அப்படி எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை உண்டு. அந்த மலைக்கு அந்த பக்கத்துல போய் அந்த குழந்தைய போட்டுருவோம். அது அந்த பக்கமா வளர்ந்துட்டு போகுது. அது எதுக்கு நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், அந்த காட்டுல கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து போட்டுறான். சரியா? அப்ப அங்க பக்கமா வந்துட்டு இருந்த ஷெப்பர்ட் என்ன பண்ணிடுறான், ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த இடத்துல இருக்கிற கிங் அண்ட் குயின் கிட்ட ஒப்படைச்சிடுறான். அந்த இடத்தோட நேம் தான் என்னது அப்படின்னா சொன்னா காரத். CORINTH. ஓகேவா? அந்த இடத்தோட பேர் தீபஸ், இந்த இடத்தோட பேர் காரத். இது வந்து மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. அப்போ இந்த மலைக்கு அந்த காரத் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு கிங் அண்ட் குயின் இருக்காங்க. அந்த கிங் அண்ட் குயினோட நேம் என்ன அப்படின்னா பாலிபஸ் அண்ட் மீரோப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்க 2 பேத்துக்கும் குழந்தையே கிடையாது. குழந்தை வேணும் கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருந்த கப்பிள்ஸ் தான் இவங்க 2 பேரும். அப்போ இவங்களுக்கு ஒரு ஒரு ஷெப்பர்ட் வந்து ஒரு குழந்தையை கொடுக்குது. இப்படி குழந்தை வந்து அழுதுட்டு இருந்துச்சு. யார் போட்டுட்டு போனானே தெரியல அப்படின்னு சொன்னதும் சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாலிபஸும் மெரோப்பும் வந்து தூக்கி வளர்க்குறாங்க. யாரை வளர்க்குறாங்க தூக்கி? ஈடிபஸ். ஈடிபஸ வளர்க்குறாங்க. ஆனா ஈடிபஸ் ஒரிஜினலா யாருக்கு பிறந்தவன்? Lois லயஸ்க்கும் and Jocasta. ஜக்கஸ்டாக்கும் பறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா யார் எடுத்து வளர்க்குறா? Polybus and Merope. பாலிபஸ் அண்ட் மெரோப். ரொம்ப சந்தோஷமா வளர்க்குறாங்க. அவனும் நல்லா வளர்றான். ஒரு ஏஜ் அட்டைன் பண்றான். ஓகேவா? ஏஜ் எல்லாம் ஒரு நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா வளர்ந்துட்டான் அவன். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்படி ஒரு ஆரக்கல் இருக்கு. நம்ம வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பாவை நம்மளே கொன்னுட்டு நம்ம அம்மாவை நம்மளே கல்யாணம் பண்ணிப்போம். அவனுக்கு தெரியாது அவன் வந்து தத்தெடுத்த குழந்தை அப்படின்றது அவனுக்கு தெரியாது. இவன் தத்தெடுத்த குழந்தை இந்த சென்ஸ் காட்டுக்குள்ள இந்த குழந்தைய எடுத்து வளர்த்த குழந்தை அப்படின்றது அவனுக்கு உண்மை வந்து தெரியாது. அப்ப அவன் என்ன நினைச்சிடறான், நம்ம பாலிபஸ் கூடயும் நம்ம அம்மா அப்பா மெரோப் கூடயும் அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா வந்து பாலிபஸ் அண்ட் மெரோப் தான். அவனோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து லயஸ் அண்ட் ஜொகாஸ்டா. நம்ம ரீடர்ஸ்க்கு தான் நமக்கு அது தெரியும். ஓகேவா? அப்ப அவன் என்ன நினைச்சிடறான், இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிருவோம். இருந்தா தானே நம்ம அப்பாவை நம்மளே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அந்த மலையை விட்டு தாண்டி இந்த பக்கம் வந்துடுறான். எந்த பக்கம் வந்துடுறான்?
தீப்ஸ் கொண்டு எஸ் தீபஸ் கிட்ட வந்துடுறான். ஓகேவா? அந்த பக்கமா வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடுல குதிரை வண்டியில யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னா லயஸ் வந்து வந்துட்டு இருக்காரு. ஓகே. குதிரை வண்டியில கிங் தானே. அப்ப அவர் வந்து ஊர சுத்தி வந்துட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு. அந்த நேரம் ஆப்போசிட்ல இவன் நடந்து வந்துட்டு இருக்கான். வந்த இடத்துல என்ன பஞ்சாயத்து ஆகும்லாம் எனக்கு தெரியாது. என்னமோ பஞ்சாயத்து ஆயிரும். அப்ப கிங் வந்து கீழ இறங்கி வருவார். 2 பேத்துக்கும் அடிபிடி சண்டை ஆயிரும். அடிபிடி சண்டையில என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா யாரு நம்ம ஹீரோ ஈடிபஸ் வந்து லயஸ கொன்றுவான். சோ ஆஸ் யூசுவல் எப்படி ஆரக்கல்ல சொல்லப்பட்டதோ அதே மாதிரி அவங்க அப்பா வந்து அவன் கொன்னுட்டான். ஓகேவா? சோ அவங்க அப்பானே அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனோட பயாலஜிக்கல் ஃபாதர்னு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ சண்டை நடந்துச்சு. சண்டையில அடிச்சு அவன் செத்துட்டான் அப்படின்றது மட்டும் தான் அவனோட தாட். சோ அந்த சண்டையை முடிச்சுட்டு அவன் வாட்டுக்கு அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு வில்லேஜ் அவன் பாக்குறான். ஓகே வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வில்லேஜ் அவன் பாக்குறான். அந்த வில்லேஜ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தீபஸ் வந்து ஒரு பிரச்சனைனால பயங்கரமா அந்த வில்லேஜ்ல இருக்க பீப்பிள்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஓகே என்ன வில்லேஜ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கிங் இல்ல. அந்த வில்லேஜ் வந்து ஆள்றதுக்கு வந்து கிங் இல்ல. அந்த கிங்டம் ஆள்றதுக்கு அங்க ஒரு ஸ்பீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் வந்து உட்காந்துட்டு மக்கள் எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் வச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கு. எப்போ அது கொல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எப்ப பார்த்தாலும் ஒரு ரிடில் கொடுக்கும். ரிடில்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் ரிடில்னா? ஐயோ புதிர் விடுகதை. தேங்க் யூ சோ மச். புதிர் இல்ல விடுகதை அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு குடுக்கும். சரியா? அந்த மான்ஸ்டர் வந்து அந்த விடுகதையோ இல்ல அந்த புதிரையோ நம்ம சார்ட் அவுட் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அது யாரையுமே அங்க கொல்லாது, சாப்பிடாது, எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு டீசென்ட்டா அங்க இருக்கும். இப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போ, அப்ப குயின் என்ன பண்ணிடுறாங்க? குயின் ஜொகாஸ்டா என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் வந்து இந்த இந்த அந்த மான்ஸ்டரோட ரிடில வந்து சார்ட் அவுட் பண்றீங்களோ, அவங்க வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க இந்த கிங்டம்க்கு கிங்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து அவங்க குடுக்குறாங்க ஜொகாஸ்டா. அப்போ இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வந்த அந்த ஈடிபஸ் என்ன பண்றான்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ரிடில சால்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் ரிடில சால்வ் பண்றான். ரிடில் சால்வ் பண்ணவும் அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிடுறான்? ஆஸ் யூசுவல் ஜொகாஸ்டாவை மேரேஜ் பண்ணிக்கிறான். சோ ஜொகாஸ்டா அவனுக்கு அம்மான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. சோ ரிடில சால்வ் பண்றவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு தானே அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்க. அப்ப ஆஸ் யூசுவல் அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க ஜொகாஸ்டா கூட. ஜொகாஸ்டாவும் அவனும் சேர்ந்து எத்தனை பேபிஸ் வந்து பெத்துக்கிறாங்க அப்படின்னா 4 பேபிஸ் 4 சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் பிறப்பாங்க. ஓகேவா? இதுதான் கதை. எதோட கதைனா ஈடிபஸ் டைரனஸோட கதை. கதை புரிஞ்சுச்சா இல்ல குழப்பறேனா? புரிஞ்சுச்சாடா? Clear, ma'am. கிளியர். அவ்வளவுதான். இதுதான் ஈடிபஸ் டைரனஸோட கதை. இதுல நீங்க படிக்க வேண்டியது ஈடிபஸ் வந்து புரோட்டகனிஸ்ட். இதுக்கு இன்னொரு டைட்டில் இருக்கு ஈடிபஸ் ரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. லயஸும் ஜொகாஸ்டும் தீபஸ் அப்படின்ற இடத்தை சார்ந்தவங்க. பாலிபஸும் வெரோப்பும் காரத் அப்படின்ற இடத்தை சார்ந்தவங்க. அவங்க அப்பாவை சண்டைக்குள்ள கொன்னுட்டான். அப்புறம் ஸ்பீனிக்ஸ்னு ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு. அதோட ரிடில சால்வ் பண்ணிட்டு அவன் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா ஜொகாஸ்டா வந்து மேரேஜ் பண்ணிட்டான். 4 குழந்தைங்க அங்க இருக்கு அப்படின்றதுதான் மேட்டர். சரியா? அடுத்து செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஆன்டிகான். ஆன்டிகான்ல யாரை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி ஆஃப் ஈடிபஸ் அண்ட் ஜொகாஸ்டாஸ் டாட்டர். ஓகேவா? அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் 4 குழந்தைல. அந்த 4 குழந்தையில இருக்கிற அந்த கேர்ள் பேபி ஆன்டிகானை பத்தி தான் பேசுறாங்க. ஆன்டிகானுக்கு ஒரு பிரதரும் உண்டு. அந்த பிரதரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பாலினிசஸ். நீங்க கேட்கலாம் 4 குழந்தைங்க ஏன் 2 நேம் தான் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட். அதனால அந்த 2 பேரை மட்டும் தெரிஞ்சா போதும். ஆன்டிகான் அண்ட் பாலினிசஸ். ஓகேவா? இவங்க 2 பேருமே ஈடிபஸுக்கும் ஜொகாஸ்டாக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதுல ஒரு டைம் பீரியட்ல யாருக்கு உண்மை தெரிஞ்சிருது அப்படின்னா ஈடிபஸுக்கு உண்மை தெரிஞ்சது. இது வந்து அவனோட ஒரிஜினலான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சோ உண்மையான அம்மாவை தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றப்ப அவனுக்கு அவன் மேலேயே ஒரு அருவருப்பு. அவனோட கண்ணை அவனே வந்து குத்தி இது பண்ணிப்பான். அவனே ஹர்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகேவா? தென் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவன் தம்பி பாலினிசஸ் வந்து இறந்து போயிருப்பான். சோ அவனை வந்து பரி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். கடைசி ஆன்டிகானும் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியும். இந்த கதையில என்ன ஆகும் அப்படின்னா யாருமே கடைசியில உயிரோடவே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இறந்துருவாங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அம்மாவே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி யாரை கொண்டுட்டு இருக்கும் அப்படின்னா ஈடிபஸ் வந்து கொண்டுட்டு இருக்கும். ஓகேவா? சோ ஆன்டிகானும் கடைசியில உயிரோட இருக்க மாட்டாங்க. அடுத்தது ஈடிபஸ் அட் அண்ட் கொலோனஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஈடிபஸ் அட் கொலோனஸ் அப்படின்றத பாரு. இதுதான் வந்து லாஸ்ட் பிளே ஆஃப் த்ரீபன் ட்ரிலஜி. த்ரீபன் ட்ரிலஜில ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? Oedipus ஈடிபஸ் டைரனஸ். அது லாத்தின் டைட்டில் ஈடிபஸ் ரெக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ஈடிபஸ் அட் கொலோனஸ் அப்படின்றது இதுதான் வந்து லாஸ்ட் பிளே. அந்த ட்ரிலஜில இதுதான் லாஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல யாரோட டெத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஈடிபஸோட டெத்தை பத்தி பேசுறோம். ஈடிபஸ் கடைசி எப்படி இறந்து போறான் அப்படின்ற டெத்தை பத்தி இதுல பேசுவாங்க. இதுதான் இந்த ட்ரிலஜியோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இந்த தீபஸ் ட்ரிலஜிய பார்த்து ஒருத்தர் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அது யாரு அப்படின்னு சொன்னா த கியூர் அட் ட்ராய் அப்படின்றது ஒர்க்கோட டைட்டில். ஓகேவா? எ வெர்ஷன் ஆஃப் சாஃபோக்கல்ஸ் பிலோசெட்டஸ் பை சீமஸ் ஹெனி அப்படின்னு சொல்லி. சீமஸ் ஹெனி தான் ஆத்தரோட டைட்டில். நீங்க ஒர்க்கோட டைட்டில் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னா த கியூர் அட் ட்ராய். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ சீமஸ் ஹெனி அப்படின்ற ரைட்டர் இந்த தீபன் ட்ரிலஜியை பார்த்து ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா த கியூர் அட் ட்ராய் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி மேல ஒண்ணு பார்த்தோம்ல அது யாரு? அந்த ஆள் யாரு? இஜினோனோட டைட்டில் என்ன? சரி அவர் என்ன எழுதிருப்பாரு? Morning becomes Electra. மார்னிங் பிகம்ஸ் எலக்ட்ரா. ஓகேவா? அவர் எப்ப நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு?
1936. 1936ல வாங்கியிருப்பாரு. அதே மாரி சீமசேனி எப்ப வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1995ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சீமசேனி நோபல் பிரைஸ் எப்ப வாங்கியிருப்பாங்கன்னா, இது பப்ளிஷ் ஆன இயர் இல்ல. நோபல் பிரைஸ் என்பின்னா நோபல் பிரைஸ் சரியா? நோபல் பிரைஸ் எப்ப வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1995ல வாங்கியிருப்பாங்க. இப்ப 2 நோபல் பிரைஸ் படிச்சிட்டோம். ஒன்னு வந்து யுஜினோ நெய்லோட நோபல் பிரைஸ் வந்து 1936 நீங்க படிச்சிட்டீங்க. சீமசேனியோட நோபல் பிரைஸ் என்ன அப்படின்னு சொன்னா 1995ன்னு சொல்லி படிச்சிட்டீங்க. ஓகேவா? சீமசேனி எதுக்கு கீழ பாக்குறோம் அப்படின்னு சொன்னா தீபன் ட்ரிலஜிக்கு கீழ பாக்குறோம். அவர் அத வச்சு எழுதின வொர்க் என்னது அப்படின்னு சொன்னா தி கியூர் அட் ட்ராய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிளியர் தானே இது? Clear, ma'am. கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து யூரிபிடஸ். இவர் தான் லாஸ்ட் ட்ரெஜடியன். ஓகேவா? இவர் எப்ப பார்த்தாலும் யார் கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சாக்ரேட்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. சாக்ரேட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? சோ யூரிபிடஸ் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம் ட்ரெஜடியன்னு சொல்லி? அகிலஸ். Aeschylus. அகிலஸ், ஏஸ்கிலஸ் சம்வாட். செகண்ட் ஒன் Sophocles. சாஃபோக்கிள்ஸ் பார்த்தோம். தேர்ட் ஒன் Euripides. யூரிபிடஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அவர் என்ன ட்ரிலஜி எழுதியிருந்தாரு? Orestia. ஒரஸ்டியா. Or செகண்ட் else, ஒருத்தர் Theban trilogy. தீபன் ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. தீபன் அப்படின்றது என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? கிங்டமோட பிளேஸ். lakes, ஒரு இடத்தோட பேரு. அதுல ஆண்டுட்டு இருந்த கிங் அண்ட் குயினோட பேரு? ஜொகாஸ்டா. Jocasta. இன்னொருத்தர் கிங்கோட நேம் என்னடா? Laius. லயஸ் அண்ட் ஜொகாஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பக்கத்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த கிங் அண்ட் குயின் Polybus. காரந்த் அண்ட் பாலிபை சம்வாட். ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் தான் பக்கத்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அத பார்த்து சீமசேனி என்ன எழுதினாரு? The Cure of Troy. The Cure at Troy. ஓகேவா? இவ்வளவுதான். அடுத்தது யூரிபிடஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யூரிபிடஸ் அவரோட ஒர்க்ஸ் என்னெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மெடா, ஹிப்போலிட்டா, த சப்ளியன்ஸ், எலக்ட்ரா, ட்ரோஜன் உமன், பேட்சி. இது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ். ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெடா, த சப்ளியன்ட், எலக்ட்ரா. இது மூணுமே ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? சோ யூரிபிடஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெடா, ஹிப்போலிட்டா, த சப்ளியன்ட், எலக்ட்ரா, ட்ரோஜன் விமன், பேட்சி. இது எல்லாமே வந்து யூரிபிடஸோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல சம்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெடா அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து சம்மேஷன் தெரியணும். ஓகேவா? சோ மெடா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விமனோட நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? அந்த மெடா அப்படின்ற பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா அவ ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற தாட் வந்து அவளுக்கு பயங்கரமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவ ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு தெரியாம வேற ஒரு விமன் கூட மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சீட் பண்ணுவான். அதனால வந்து அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ற தாட் யாருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா மெடாக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேவா? சோ மெடாவோட ரிவெஞ்ச் பத்தின ஸ்டோரி தான் எது அப்படின்னு சொன்னா மெடா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவளோட ஹஸ்பண்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஜேசன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஜேசன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால மெடா வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தாட் ஒரு ஐடியா வந்துருது அவனுக்கு. ஓகே, இது அவளுக்கு மெடாக்கு தெரிஞ்சது. மெடாக்கு பயங்கரமா கோவம் வருது. ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் அவளுக்கு வந்து இருக்கு. ஓகே, அப்ப ஜேசன் எந்த பொண்ணுக்காக அவளை விட்டுட்டு போகணும்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணுக்காக கிளேக் அப்படின்ற பொண்ணுக்காக தான் அவன் வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டே அவனுக்கு வந்திருக்கும் ஜேசனுக்கு வந்து. ஓகேவா? அப்ப எப்படி நீ அவளுக்காக என்ன விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் மெடா வந்து ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிப்பா. அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா அவ கேர்ள் ஃப்ரெண்டையும் கொல்லுவான். ஐ மீன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் மெடா வந்து கொன்றுவா. கொன்னுட்டு அவங்களோட அப்பா கிங் கிரியான், ஓகேவா, அவளையும் வந்து அவ வந்து கொல்லுவா. தென் ஜேசனை இந்த பாடெல்லாம் படுத்தினா பார்த்தாது, இன்னும் வந்து அவனை டார்மெண்ட் பண்ணணும், இன்னும் அவனை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெடாக்கும் ஜேசனுக்கும் 2 பேரும் சேர்ந்து குழந்தை பிறந்திருக்கும் அவங்க 2 பேத்துக்கும். அவங்க 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தையே வந்து அவ கொல்லுவா. ஷி கில்ட் ஹர் ஓன் சன்ஸ். ஓகேவா? எதனால அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து அது ஜேசனுக்கு வலிக்கும். எனக்கு எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு போறது வந்து எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்துச்சோ, இப்ப அவனுக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே நான் வந்து கொன்னுட்டேன். அப்ப இப்ப வந்து அவனுக்கு அதோட பெயின் என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்ற ஒரு தாட்னால என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா மெடா வந்து இவ்வளவு பேரையுமே அவ வந்து கொலை பண்ணுவா. அதுதான் வந்து மெடாவோட ரிவெஞ்ச் அப்படின்றத அந்த மெடா அப்படின்றதோட ஸ்டோரி. கிளியரா? கிளியர்க்கா? இவங்க 3 பேருமே யாரு இப்ப பார்த்த 3 பேரும்? நம்ம பார்த்த 3 பேரும் பார்த்தோம்லடா. யாரு அவங்க 3 பேரும்? மெடா யூரிபிடஸ், ஒரு சோஃபோக்கிள்ஸ். இல்ல, யூரிபிடஸ், சோஃபோக்கிள்ஸ். Tragedians. அவ்வளவுதான். த்ரீ கிரேட் ட்ராஜடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க 3 பேர் தான் இப்ப நம்ம பார்த்து முடிச்சோம். ஓகேவா? இப்ப ட்ராஜடியன் ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னா காமெடில இருந்து ஓல்டு காமெடி, நியூ காமெடி அப்படின்னு சொல்லி 2 பேர் வருவானுங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாதர் ஆஃப் காமெடி அப்படின்னு சொன்னா நம்ம யாரை சொல்லுவோம்னா அரிஸ்டோபேன்ஸ் வந்து சொல்லுவோம். அப்ப ஃபாதர் ஆஃப் ட்ராஜடினா யாரை சொல்லுவோம்?
Achilles. வந்து சொல்லுவோம் ஓகேவா. சோ ஃபாதர் ஆஃப் காமெடி அப்படின்னு சொன்னா அரிஸ்டோபேன்ஸ். அவர் ஃபாதர் ஆஃப் காமெடி நம்ம சொல்றோம். அவர் எந்த காமெடிக்கு அப்படின்னா ஹீஸ் அ ஓல்டு காமெடி அப்படின்றது அவரோட ஜான்ரா ஓல்டு காமெடி. நியூ காமெடிக்கு இன்னொருத்தர் வருவார். இந்த இருக்காரு பாருங்க நியூ காமெடி மியாண்டர். சோ நியூ காமெடி அப்படின்னு சொன்னா மியாண்டர், ஓல்ட் காமெடி அப்படின்னு சொன்னா அரிஸ்டோபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா ஆல்பபெட்ல ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும் அரிஸ்டோபேன்ஸ் ஓகேவா. அப்போ அரிஸ்டோபேன்ஸ் அப்படின்றதுல ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஏ. அப்போ ஏ அப்படின்றப்ப அது ஓல்ட் ஆயிருது. அப்ப வந்து ஓல்டு காமெடி. இந்த இடத்துல மென்ன்ற ஒரு வேர்டு வரும். அப்ப மென் வந்து எப்ப பார்த்தாலும் புது புது காமெடியா அடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க வந்து நியூ காமெடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டேன். பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னும் மடையில அதிகமா ஏத்த உங்களுக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும். அப்ப அரிஸ்டோபேன்ஸும் மியாண்டரே நீங்க குழப்பக்கூடாது அப்படின்னு சொன்னா அரிஸ்டோபேன்ஸ்ல ஏ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஏ வந்து ஓல்டு ஆல்பபெட் ஃபர்ஸ்டே வந்துருது. அதனால வந்து ஓல்டு. அதனால ஓல்டு காமெடி. மியாண்டர்ல வந்து மென் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அதுலயே இருக்கு. MEN அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்து யாரு அப்படின்னு சொன்னா நியூ காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே மறக்காது அரிஸ்டோபேன்ஸும் மியாண்டரும். சரியா. அரிஸ்டோபேன்ஸ் அப்படின்னா ஓல்ட் காமெடி, மியாண்டர் அப்படின்னு சொன்னா நியூ காமெடி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அரிஸ்டோபேன்ஸோட ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது த கிளவுட்ஸ், த வாஸ்பர், லெசிஸ்ட்ரா, த ஃப்ராக் அப்படின்னு சொல்லி 4 ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு ஓகேவா. இதுல த கிளவுட்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சாக்ரேட்ஸ் வந்து கேரிகேச்சர் பண்ணிருப்பாரு. சோ அந்த வேர்டை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற எதுவும் இதுல வேணாம் ஓகே. சோ த கிளவுட்ஸ் அப்படின்ற ஒர்க்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சாக்ரேட்ஸ் வந்து கேரிகேச்சர் பண்ணிருப்பாங்க. எதுக்கு இப்ப இந்த அரிஸ்டோபேன்ஸோட 4 வரைக்கும் நான் நடத்துறேன் அப்படின்னு சொன்னா முன்னாடி படிச்சிட்டு இருக்கும்போது அரிஸ்டோபேன்ஸோட ஒர்க்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். ஒரு தடவை மேட்ச் தி ஃபாலோயிங்ல என்ன கேட்டுட்டான் அப்படின்னா கிளவுட், வாஸ்பர், லெசிஸ்ட்ரா, ஃப்ராக் இந்த 4 வரைக்கும் ஒரு சைடு கொடுத்துட்டு நான் ஒரு வேர்ட்ல சம்மேஷன் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அந்த 4 வேர்டையும் ஆப்போசிட் சைட்ல அவன் கேட்டுட்டான். அப்போ அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் தான் மேட்ச் தி ஃபாலோயிங் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனா இந்த பாயிண்ட்டை மட்டும் கவர் பண்ணிக்கோங்கடா இனாஃப் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு மேல அது டீடைல்டா படிக்க தேவையில்ல. சரியா. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு வரும். சில நேரம் கேட்கவே மாட்டாங்க. சோ கிளவுட்ஸ் அப்படின்னு சொன்னா கிளவுட்ஸ்ல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சாக்ரேட்ஸை கேரிகேச்சர் பண்ணிருப்பாரு அப்படின்ற தாட் மட்டும் போதும். செகண்ட் ஒன் த வாஸ்பர். வாஸ்ப் அப்படின்னா வாஸ்ப்னா கொட்டுறது. தேனி வந்து நம்மள கொட்டும் தெரியுமா. வாஸ்ப்னா கொடுக்கு மாதிரி. கொடுக்கதான் நம்ம வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. எப்படி வந்து ஒரு தேனி வந்து நமக்கு அதோட கூட்டையோ அதை ஏதோ ஒண்ணு தொட்டா கொடுக்குன்னு நம்மள வந்து கொட்டுதோ அதே மாதிரிதான் ஒருத்தங்க ஒரு இதுல சட்டையர் வந்து அந்த மாதிரிதான் இன்னொரு பர்சனை கொட்டுது அப்படின்ற மாதிரி. அப்ப த வாஸ்ப் ஏன் டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா டு சட்டையர் சம்வன் அப்படின்றதுதான் வந்து த வாஸ்ப் அப்படின்ற டைட்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் லைசிஸ்ட்ரா அப்படின்ற இந்த டைட்டில் வந்து ஒரு விமனோட நேம் ஓகேவா. இந்த விமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மென் எல்லாம் எப்ப பார்த்தாலும் வாருக்கு போயிடுறாங்க. வீட்லயே அவங்க இருக்கவே மாட்டேன்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை வீட்டுல இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வர்ற டைம் செக்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. செக்ஸ்க்கு அலோவ் பண்றதுனால தானே வந்து அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர் கோயிங் டு த வார். அப்போ நம்ம வந்து அதை செக்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அப்ப நோ செக்ஸ் ஃபார் மென் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு போராட்டத்தை வந்து அவங்க அந்த வில்லேஜ்க்குள்ள வந்து நடத்திட்டு இருப்பாங்க ஓகே. அதுதான் வந்து லெசிஸ்ட்ரா அப்படின்றது. நோ செக்ஸ் ஃபார் மென் அப்படின்றதுதான் ஓகே. அப்புறம் கடைசியா வந்து த ஃப்ராக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. இந்த த ஃப்ராக்ஸ் அப்படின்ற ஸ்டோரிக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் லாம்பூன் பண்ணிருப்பாரு. யார் அப்படின்னு சொன்னா யூரிபிடஸ். இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஓகேவா. அரிஸ்டோபேன்ஸ் வந்து ஆத்தரோட பேரு இப்பதான் நம்ம பார்த்தோம். ஹிஸ் அ ஃபாதர் ஆஃப் காமெடி ஃபார் ஓல்ட் காமெடி அப்படின்னு இப்பதான் மேல நான் சொல்லி கொடுத்தேன். அந்த அரிஸ்டோபேன்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா யூரிபிடஸையும் சாக்ரேட்ஸையும் இந்த பிளேல வந்து லாம்பூன் பண்ணிருப்பாரு. லாம்பூன் அப்படின்னா கிண்டல் பண்றது இல்லைன்னா அவங்கள மாதிரி இன்னொரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அவங்கள மாதிரியே பேச வைக்கிறது இல்ல வார்த்தைகளை யூஸ் பண்றது நம்ம லாம்பூன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. சோ யூரிபிடஸையும் சாக்ரேட்ஸையும். யூரிபிடஸ் நம்ம எங்க பார்த்தோம். அதுல ஏதாவது 2-3 ஒர்க்காவது ஞாபகம் இருக்கா நான் சொல்லி கொடுத்தது. எது இம்பார்ட்டன்டான ஒர்க்னு சொல்லி கொடுத்தேன் யூரிபிடஸ்க்கு. மெடா அப்படின்ற மெடா, ஹிப்போலிட்டா, எலக்ட்ரா, எஸ் வெரி குட். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த ஆளுதான் வந்து யூரிபிடஸ் ஓகேவா. சாக்ரேட்ஸ் பத்தி ஒண்ணுமே பெருசா கிடையாது. சாக்ரேட்ஸ் தான் இவங்க எல்லாத்துக்கும் மேல வருவாரு. பட் தலைவர் எந்த ஒர்க்கும் எழுதிட்டு போல. அதனால நமக்கு படிக்கிற வேலை மிச்சம் சாக்ரேட்ஸை பொறுத்தவரை. சாக்ரேட்ஸ் எதுவுமே எழுதவும் இல்ல. நம்ம அவரை பத்தி படிக்கவும் தேவையில்ல. சாக்ரேட்ஸ்ன்ற நேம் மட்டும் வரும். பட் தலைவர் வந்து ஒண்ணுமே எழுதல சரியா. சோ த ஃப்ராக்ஸ் அப்படின்ற ஒர்க்கில் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா லாம்பூன் பண்ணிருப்பாரு. யார அப்படின்னு சொன்னா யூரிபிடஸையும் சாக்ரேட்ஸையும் அவர் வந்து லாம்பூன் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகே. இதுல இன்னொரு விஷயம் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா டினோஷியஸ் அப்படின்ற நேம் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த டினோஷியஸ் அப்படின்றது யார் அப்படின்னா ஒரு காடோட நேம் ஓகேவா. அந்த காலத்துல வந்து டினோஷியஸ் அப்படின்றது ஒரு காடோட நேம். இவங்க வந்து காட் ஆஃப் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிற ஒன் ஆஃப் த டேல வந்து இந்த காடை வந்து வழிபடுவாங்க. அவங்க தான் இந்த டினோஷியஸ். இவங்க வந்து காட் ஆஃப் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இவர் வந்து அப்சர்ட் ஃபேஷன்ல அப்சர்ட்னா வித்தியாசமான இது வந்து ஒரு வெறுமனே ஒரு கற்பனை தான் சரியா. டினோஷியஸ் அப்படின்ற காட் வந்து என்ன பண்றாராம் அவரே வந்து ஒரு அப்சர்ட் ஃபேஷன்ல ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போறாரா ஹேட்ஸ்க்கு வந்து போறாராம். ஹேட்ஸ் அப்படின்றது எங்கேயுமே இல்ல ஹெல்லோட ஹெட்
ஹெட்டோட நேம் தான் வந்து ஹேட்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு இடத்துக்கும் தலைவர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? ஹெவனுக்கு, ஹெல்லுக்கு, எர்த்துக்கு அந்த மாரி. ஹேட்ஸ் அப்படின்றது யாரு அப்படின்னு சொன்னா, ஹெல்லோட தலைவர் தான் நான் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவேன். வேற எதுவுமே இல்ல. நான் கேட்பேன், ஹெல்லோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, யூ ஷுட் நோ தட் இஸ் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ ஹேட்ஸ் வந்து யாரு அப்படின்னா, ஹெல்லோட தலைவர். அப்போ ஹேட்ஸ் கிட்ட ஹேட்ஸ் கிட்ட போய் இந்த டினோஷியஸ் அப்படின்ற காட் யார வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, யூரிஃபிடஸ டெத்ல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி அவர் கிண்டல் பண்ணி தி ஃப்ராக்ஸ் அப்படின்ற ஒர்க்கு கீழ பேசியிருப்பாரு. ஓகேவா? கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அரிஸ்டோபேன்ஸ் என்ன பண்ணாரு? யூரிஃபிடஸையும் சாக்ரேட்ஸையும் ஓட்டுனாரு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். இதுல தேவையே இல்லாம இந்த கதையை இழுக்கணும் அப்படின்றதுக்காக டினோஷியஸ் அப்படின்ற காட் ஆஃப் வைனை இழுத்துட்டு வந்து அவங்க வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ஃபேஷன்ல. அவங்க எங்க போனாங்களாம்? ஹெல்லுக்கு போய் யூரிஃபிடஸ் இறந்து போற ட்ரெஜடியன டெத்ல இருந்து இழுத்துட்டு வர்ற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு கீழ. ஓகேவா? தி ஃப்ராக்ஸ் அப்படின்ற ஸ்டோரி கீழ. புரிஞ்சுதா? இல்லையா மேம்? அதர்ஸ் கிளியர்க்கா? இப்ப யார பத்தி பாத்துட்டு இருக்கோம்? அரிஸ்டோபேன்ஸ். அரிஸ்டோபேன்ஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அரிஸ்டோபேன்ஸ் யார லாம்பூன் பண்ணாருன்னு சொன்ன? யூரிபிடஸ். யூரிபிடஸையும் சாக்ரேட்ஸையும் லாம்பூன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டினோஷியஸ் வந்து என்ன காட்? வைன் காட். God of God wine. of wine. ஹேட்ஸ் வந்து யாரு? Hell. ஹெல்லோட தலைவர். ஹெல்லோட தலைவரை தான் நம்ம ஹேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அரிஸ்டோபேன்ஸ் வந்து ஓல்டு காமெடியா நியூ காமெடியா? Old comedy. ஓல்ட் காமெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மியாண்டர். மியாண்டர் அப்படின்னால நியூ காமெடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அரிஸ்டோபேன்ஸ் ஏல ஸ்டார்ட் ஆகுது. அதனால தலைவர் வந்து ஓல்டு காமெடி. மியாண்டர் மென் அப்படின்ற ஒரு வேர்ட் வருது. மென் எப்பவுமே நியூ காமெடி தான் போட்டுட்டு இருப்பானுங்க. அதனால அது வந்து நியூ காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சோ நியூ காமெடி அப்படின்றது தான் ஈவென்ச்சுவலி அப்படின்றது செஞ்சுரி போக போக அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் அது வந்து டெவலப் ஆச்சு. காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்ற ஜான்ராவை யார் யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னா ஹாரோல்ட் பிண்டர். ஹரோல்ட் பிண்டர். ஓகேவா? ஹரோல்ட் பிண்டர் அப்படின்ற ரைட்டர் தான் வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்ற ஒரு ஜான்ரா வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஓகேக்கா. மியாண்டருக்கு படிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லடா. ஓல்ட் காமெடிக்கு நம்ம ஆல்ரெடி 4 வர்க்ஸ் பாத்துட்டோம். மியாண்டர் நியூ காமெடி அசோசியேட் பண்றாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நியூ காமெடி ஈவென்ச்சுவலி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் அசோசியேட் ஆச்சு. இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் கண்டெம்பரரி ரைட்டர் யார் யூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா ஹரோல்ட் பிண்டர் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹரோல்ட் பிண்டர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2005ல வாங்கியிருப்பாரு. இப்ப 3 பேர் நோபல் பிரைஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? யாரெல்லாம் பாத்துருக்கோம் நோபல் பிரைஸ்க்கு? ஃபர்ஸ்ட் யார பார்த்தோம்? யூஜின். யூஜின் பார்த்தோம். அவர் எப்ப வாங்கினாரு? 1910. 1936ல வாங்கினாரு. ரெண்டாவது யார பார்த்தோம்? சீமஸ் கே. 1990 பார்த்தோம். அவர் எப்ப வாங்கினாரு? 1995ல வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது யார் சொல்லி கொடுத்தேன்? ஹெரால்ட் பிண்டர். ஹரோல்ட் பிண்டர். ஹரோல்ட் பிண்டர் எப்ப வாங்கினாரு? 2005. ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப 3 இயர்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க. ஜேன் ஆஸ்டன் எப்ப பிறந்தாங்கன்ற இயரும் இம்பார்ட்டன்ட். அவங்களோட 6 வர்க்ஸோட இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த 6 வர்க்ஸ்க்கும் இயர் படிச்சிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம படிச்சாச்சு. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தா கிரீக்கோ ரோமன் பீரியட்ல இருந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம் மியாண்டர் வரைக்கும். ஓகேவா? இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் யாருன்னா பிண்டார். பிண்டார் அப்படின்னாலே ஓட்ஸ், பிண்டாரிக் ஓட்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம காலேஜ் படிக்கும் போது. ஓகேவா? சோ பிண்டார் அப்படின்னாலே ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோடது என்னது அப்படின்னு சொன்னா பிண்டாரிக் ஓட்ஸ். பிண்டாரிக் ஓட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விக்டரி ஓட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு விக்டரி ஓட்ஸ்ன்னு கொடுத்து அது யாரோடதுன்னு கேட்டா குழம்ப கூடாது. அது வந்து பிண்டாரோடது. ஓகேவா? பிண்டார் அப்படின்றது ஒரு ரைட்டர். அவரு எதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னா ஓட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஆளு. பிண்டார் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா விக்டோரி ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஓட் வந்து எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதான் நான் வந்து கொடுத்திருக்கேன். அதோட பொசிஷன் அந்த ஸ்ட்ராஃபி, ஆன்டி ஸ்ட்ராஃபி அண்ட் எப்போட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மித்தபடி அது இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சரியா? இதுல முக்கியமான பாயிண்ட் ஓட் வந்து யாரோடது அப்படின்னா பிண்டாரோடது. அந்த பிண்டாரிக் ஓட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விக்டோரி ஓட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அத ஃபியூச்சர்ல பிண்டாரிக் ஓட என்னன்னு மாத்துனாங்க, என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து இர்ரெகுலர் ஓட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் மாத்திக்கிட்டாங்க. எப்படி நம்ம எல்லாத்துக்கும் பேர் மாத்துனாங்க, எதனால மாத்துனாங்க நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரிதான் பிண்டார் அப்படின்ற ரைட்டர் கண்டுபிடிச்சதுனால அது வந்து பிண்டாரிக் ஓட் அப்படின்னு சொன்னாங்க. ஃபியூச்சர் டைம்ல அது என்னன்னு பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இர்ரெகுலர் ஓட் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. அது யார் டெவலப் பண்ணா அப்படின்னு சொன்னா ஆப்ரகாம் கவுலி அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஐ மீன் டெவலப் பண்ணிருப்பாரு. எந்த செஞ்சுரியில அப்படின்னு சொன்னா 17th செஞ்சுரியில. ஆப்ரகாம் கவுலி இம்பார்ட்டன்டான ஆளு. நான் ஃபியூச்சர்ல கேட்பேன் ஆப்ரகாம் கவுலியை எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். சரியா? சோ பிண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிண்டாரிக் ஓட். அவரை அந்த பிண்டார் ஓட நம்ம என்னன்னு சொல்லுவோம் விக்டோரி ஓட் அப்படின்னு சொல்லுவோம். தென் அது யாரு டெவலப் பண்ணா 17th செஞ்சுரியில அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ரகாம் கவுலி தான் டெவலப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிளியரா? கிளியர்க்கா. கிளியர்.
அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம புதுசா பார்த்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஜெயின் ஆஸ்டின் நம்ம ஃபுல்லா படிச்சிட்டோம். சாசரை நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். தென் கிரீக்கோ ரோமன் பீரியட நீங்க படிச்சுட்டு இன்னைக்கு வரணும். ஐ மீன் நாளைக்கு கிளாஸ்க்கு நீங்க வரதுக்குள்ளே எனக்கு கிரீக்கோ ரோமன் பீரியட ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஓகேவா? யாரோட ட்ரிலஜி 3 ஒர்க் யாரு? அதோட ரீடெல்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஜினோ நெய்லா இருக்கலாம், காலம் டாயிம்பினா இருக்கலாம், இல்ல சீமஸ் ஹேனியா இருக்கலாம், இல்ல காமெடி ஆஃப் மேனர்ஸ் யாரோட ஜான்ரா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹாரோல்ட் பின்ட்ரா இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன பார்த்தோம்? நான் வந்து பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் குடுத்திருந்தேன். அத மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ்ல பிளேட்டோவும், அரிஸ்டாட்டில் தான் வருவாங்க. ஓகேவா? பிளேட்டோவும், அரிஸ்டாட்டிலும் வீடியோவால இருக்காங்க. நான் உங்களுக்கு நான் சண்டே ஷேர் பண்ணுவேன். ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி அதிலேயே நீங்க கவர் பண்ணிக்கலாம். கிளியர் தானே இன்னைக்கு கிளாஸ்? இல்ல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர்க்கா. கிளியர். ஓகே. நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி மறக்காம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. காலையில குவிஸ் உங்களுக்கு போடுவாங்க. குவிஸ் எனக்கு எல்லாருமே படிச்சுட்டு அட்டெண்ட் பண்ணிருக்கணும். நீங்க காலையில நான் 10 மணிக்கு போடுவோம். நான் 11 மணிக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களை யாருமே நான் கம்பல் பண்ணல. அட்லீஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ படிச்சு முடிக்கிறதுக்கு டைம் இருக்கோ, படிச்சு முடிச்சு எனக்கு ஒரு 5:00 இல்ல 4:00 இல்ல 3:00 நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஆன்சர்ஸ நான் போஸ்ட் பண்ணிருவேன். அப்ப கிராஸ் செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒன் திங் பர்சனலா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த புக் வந்து டோட்டலா நான் தான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? நான் தான் டைப் பண்ணேன். 1 இயர் டைம் எடுத்து நான் இத நான் தான் டைப் பண்ணேன். இத நான் தான் எடிட்டும் பண்ணேன். 4 தடவ எடிட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எப்பவுமே ஒரே விஷயத்த நான் பார்த்துட்டே இருக்கறனால சில நேரம் சில மிஸ்டேக்ஸ் என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸா இருக்கலாம், இல்ல இயர் மிஸ்டேக்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம். மிஸ்டேக்கே இருக்காது அப்படின்னு நான் சொல்லல. பிகாஸ் நான் ஒன்னும் எடிட்டோரியல் போர்டு போட இத நான் எடிட் பண்ணல. இது எல்லாமே என்னோட ஓன் திங் தான். இது எல்லாமே என்னோட ஓன் உழைப்பு தான். சரியா? அப்போ அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. என்னடா புக் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்ற தாட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐம் சாரி ஃபார் தட். அப்படி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லனா போட்டோவோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை நான் வந்து அஃபென்ஸா எடுத்துக்க மாட்டேன். அது எப்படி ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க அதை சொல்லலாம் அப்படின்னு கூட நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் இது வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். என் கணக்கு அது தெரியல. உங்க கணக்கு தெரிஞ்சுச்சுன்னா சந்தோஷம். இதுக்கு மேல வர படிக்கிறவங்க அது அந்த மிஸ்டேக் அதை வந்து பார்க்க மாட்டாங்க. கரெக்டா படிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் அது. ஓகேவா? அதுல எந்த ஒரு அஃபென்ஸும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? தாராளமா அதுல மிஸ்டேக் இருக்குன்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா அதை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்றது என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட். புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே தானே? ஓகேக்கா. ஓகே. கிளாஸஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? இப்பதான் பிகின் பண்ணிருக்கோம். புரியாம இருக்கா? ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? இல்லக்கா எல்லாம் புரியுதுக்கா. புரியுதுல்ல? புரியுது. படிக்கிற மாதிரி தானே இருக்கு. எஸ் அக்கா. சரி, ஓகே. அண்ட் எனக்காக 4 டேஸ் வெயிட் பண்ணதுக்கு தேங்க் யூ சோ மச். நான் ஸ்டார்ட் பண்ணதும் நான் வந்து அத முடிக்கணும்னு நினைக்கல. ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட் டே எடுத்ததும் எனக்கு அடுத்தது உடனே அந்த பல் ப்ராப்ளம் எனக்கு வரும்னு நான் இமேஜினே பண்ணல. பட் 4 டேஸ் எந்த ஒரு என்ன சொல்றது? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இப்ப தானே ஆரம்பிச்சீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எனக்கு நீங்க யாருமே பண்ணிக்கவே இல்ல. பண்ணவும் இல்ல. தேங்க் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க் யூடா. தேங்க்யூ